பாகம் 371. அரவிந்த் இங்கு வெளியே அமர்ந்திருக்கும் அதே நேரம் உள்ளே சூர்யா அந்த ஆபீசரோடு பேசிக் கொண்டிருந்தான். அன்று ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் அவந்திகாவிற்கு கல்யாணம் ஆகிவிட்டது. அதுவும் அவள் அரவிந்தை காதலிக்கிறாள் என்று தெரிந்ததும் அப்போதே சூர்யா அவந்திகாவின் வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டான். நமக்கு ஒரு பொருள் மிகவும் பிடித்திருக்கிறது என்றால் அது நம்முடனேயே இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. அதை தூர வைத்து அந்த பொருள் பாதுகாப்பாக இருப்பதை பார்த்து நாம் சந்தோஷமாக இருக்கலாம். அதுபோல்தான் சூர்யாவிற்கு அவந்திகாவை மிகவும் பிடிக்கும். அவன் உண்மையிலேயே அவந்திகாவை காதலிக்கிறான். அவளிடம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன் காதலை அவளிடம் தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருக்க ஆசைப்படுகிறான். அவ்வளவுதான். அவந்திகா தன்னோடு இருக்க வேண்டும், அவளும் தன்னை காதலிக்க வேண்டும். அவள் தன்னை காதலிக்கவில்லை என்றால் அவளை நான் காயப்படுத்துவேன் என்று சொல்வது எப்படி உண்மையான காதலாக இருக்க முடியும்? நீ என்னை காதலித்தாலும் காதலிக்கவில்லை என்றாலும் உன்னை சந்தோஷமாக பார்ப்பது எனக்கு பேரானந்தம் என்பதுதானே காதலின் வெளிப்பாடு. இந்த உண்மையான காதலன் சூர்யாவும் இத்தனை நாட்களாக அதைத்தான் செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு அவந்திகாவின் மீதும் கோபமில்லை. அவந்திகா அரவிந்தை காதலிக்கிறாள் என்பதால் அரவிந்தின் மீதும் கோபமில்லை. அவர்களுக்கு தெரியாமலேயே மறைமுகமாக இருவருக்கும் உதவி செய்து கொண்டிருந்தான் சூர்யா. இப்போதும் அப்படித்தான். அந்த டாக்குமெண்டில் கையெழுத்து போடாமல் அந்த ஆபீசர் இழுத்தடிக்கிறார் என்று தெரிந்ததுமே அந்த இடத்திற்கு முதலில் வந்தது சூர்யாதான். என்ன மாமா, நீங்க எல்லா பேப்பர்ஸும் சரியா இருக்கேல, ஏன் சைன் போட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க என்று கொஞ்சம் காட்டமான குரலிலேயே கேட்டான். இந்த ஆபீசர் சூர்யாவின் சொந்த மாமா என்பதால் அவன் அதிகம் மெனக்கெட அவசியம் இல்லைதான். ஆனாலும் அந்த ஆபீசருக்கு இருந்த தயக்கம் இன்னும் போகவில்லை. சூர்யா, பேப்பர்ஸ் எல்லாம் சரியா இருக்கு, நான் சைன் போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுல சைன் போடக்கூடாதுன்னு அந்த நரேன் ஆர்டர் போட்டிருக்கான். இங்க அமைச்சர்களும் மந்திரிகளுமே அந்த நரேன் சொன்னா கேட்டுத்தான் ஆகணும். அப்படி இருக்கேல நான் ஏமாத்திரம் என்றார் அச்சமான குரலில். மாமா, இத பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நரேனை நான் சமாளிச்சுக்கிறேன் என்று சூர்யா சொல்ல, சூர்யா, உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அந்த நரேனை பத்தி எனக்கு தெரியறத விட லீடர்னு அவன் கூடவே சுத்திட்டு இருந்த உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கேல நீ அவனை எதுக்க துணியாத. அவன் கிட்ட பணபலம், அதிகார பலம்னு எல்லாமே இருக்கு. அவனுக்கு எதிரா ஒரு வேலை செஞ்சா உன்னோட பிசினஸ் எல்லாம் இருந்த இடம் தெரியாம அழிச்சிருவான், பாத்துக்கோ என்று அவர் மீண்டும் சூர்யாவை பயமுறுத்தி கொண்டிருக்க, மாமா, உங்களுக்கே தெரியும், 9 வருஷத்துக்கு முன்ன அவந்திகா கஷ்டத்துல இருந்தப்போ என்னால அவளுக்கு எந்த உதவியும் செய்ய முடியல. இப்போ என்னால அவளுக்கு என்ன உதவி எல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நரேன் என்னதான் இருந்தாலும் அவனும் எங்க ஃப்ரெண்டு தானே, அவனை நான் சமாளிச்சுக்கிறேன். ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்துட்டு மக்களுக்கு சேவை செய்யறதுதான் உங்க கடமை. இப்படி யாருக்கோ பயந்துட்டு நீங்க உங்க கடமையை செய்யாம இருக்கலாமா என்று சூர்யா இன்னும் 4-5 பிட்டை சேர்த்து போட்டுவிட அடுத்த நொடி அரவிந்தின் டாக்குமெண்ட்டுகளில் கையெழுத்து போட்டார் அந்த ஆபீசர். அந்த நேரத்தில்தான் அவரது உதவியாளரிடமிருந்து கால் வந்தது. அவளிடம் எதுவும் கேட்காமல், மிஸ்டர் அரவிந்தோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸை எல்லாம் நான் வெரிஃபை பண்ணி சைன் பண்ணிட்டேன், நீ வந்து அத அவங்க கிட்ட எடுத்து கொடுத்துரு என்றார். இந்த விஷயத்தை அந்த பெண் சந்தோஷமாக அரவிந்திடம் சொல்ல அரவிந்தின் உதட்டோரம் லேசான ஒரு புன்னகை தோன்றியது. அந்த நரேனுக்கு பயந்து அந்த ஆள் வேலையை விடுற அளவுக்கு முட்டாளா இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் என்று தனக்கு தானே சொல்லிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றான். அரவிந்த் அங்கிருந்து அவன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு செல்லவும் அந்த ஹோட்டலின் முன் பெரும் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அவர்களுக்கு நடுவே அவந்திகா நின்று கொண்டிருந்தாள். அந்த கூட்டம் 1 வாரத்திற்கு முன்பு நஷ்ட ஈடு கேட்டு அரவிந்தின் வீட்டிற்கு முன்னால் கூடியிருந்த அதே கூட்டம்தான். அவர்களை பார்த்த அரவிந்த் பதறி போய் அந்த கூட்டத்தை விலக்கி கொண்டு அவந்திகாவின் அருகே சென்றான். அங்கு சென்று பார்த்தால் அங்கு நிலைமை அவன் நினைத்ததற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. அந்த கூட்டம் அவந்திகாவிற்கு ஏதோ தீங்கு செய்ய போகிறார்கள் என்று நினைத்துத்தான் அரவிந்த் பதறி போனான். ஆனால் அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் அவந்திகாவோடு நன்றாகத்தான் பேசிக் கொண்டிருந்தனர். அதிலும் அவந்திகாவின் அருகில் நின்று கொண்டிருந்த பெரியவர் கையெடுத்து கும்பிட்டு அவந்திகாவிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்த அரவிந்த் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அவந்திகாவை பார்த்து,
அவந்திகா, இவங்க எல்லாம் என்று கேட்கவும், அரவிந்த் வந்துட்டீங்களா, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருந்தோம் என்றாள் அவந்திகா. அதுவரை கீழே குனிந்து கொண்டிருந்த அந்த பெரியவர் அரவிந்தின் பெயரை கேட்டதும் சட்டென நிமிர்ந்து பார்த்தார். அவர் பார்வை அரவிந்தின் தலையில் இன்னும் போடப்பட்டிருந்த அந்த பேண்டேஜ் மீது நிலை குத்தி நின்றது. ஒரு நொடி அதையே பார்த்து கொண்டிருந்தவர் பின்பு அரவிந்தை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, என்ன மன்னிச்சிருங்க அரவிந்த் சார் என்று சொல்லி அவன் காலில் விழப்போனார். ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க என்று பதறிய அரவிந்த் வேகமாக 2 அடி பின்னே எடுத்து வைத்து அந்த பெரியவர் கீழே குனியாமல் அவரை தாங்கி பிடித்தான். தன் கையாலேயே தன் தலையில் ஓங்கி ஓங்கி அடித்து கொண்ட அந்த பெரியவர், ஐயா, நான் ஒரு பாவி, உங்க மேல கல்ல கொண்டு அடிச்ச பாவி நான் தான். அப்போ உண்மையிலேயே நீங்க மோசடி பண்ணிட்டீங்க, எங்களை ஏமாத்திட்டீங்கன்னு நினைச்சு கோபத்துல அப்படி பண்ணிட்டேன். எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்க என்று கதறி அழ ஆரம்பித்தார். அரவிந்திற்கு அவர்களது நிலை தெளிவாக புரிந்தது. இங்கிருக்கும் அனைவருமே குற்றமற்றவர்கள். அப்பாவி மக்கள் நரேனின் தூண்டுதலில்தான் அவர்கள் அன்று அவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதும் அவனுக்கு தெரியும். அரவிந்த் எதுவும் பேசாமல் எதையோ யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த கூட்டத்திலிருந்து முன்னால் வந்த ஒருவர், அரவிந்த் சார், நீங்க இவரை தப்பா நினைக்காதீங்க. சொந்த வீடு வாங்கணுங்கிற ஆசையில 9 வருஷத்துக்கு முன்ன இவரும் இவர் பொண்டாட்டியும் நகைய வித்து அவங்க சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் போட்டு போதாததுக்கு வட்டிக்கு வாங்கி அந்த வீட்டுக்கு கட்டியிருந்தாங்க. ஆனா அந்த வீடு அவங்களுக்கு கிடைக்காம போயிருச்சு. அதுக்கப்புறம் வாடகைக்கு ஒரு வீட்டுல போய் குடியிருந்தாங்க. கடன் கொடுத்தவங்க எல்லாம் தொடர்ந்து அங்க வந்து தொல்லை கொடுத்ததால அந்த வீட்ல இருந்து இவங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்படி ஒன்னும் இல்லாத குடும்பத்துல இருக்க மாட்டேன்னு இவரோட பையனோட பொண்டாட்டி அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டா. இந்த மன உளைச்சல்லையே இவரோட பொண்டாட்டியும் செத்து போயிருச்சு. அதுக்கப்புறம் அவரும் அவர பையனும் கூலி வேலை செஞ்சுதான் காலத்தை ஓட்டிட்டு இருந்தாங்க. அந்த வீடுனால இவரோட வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிருச்சு. அதான் கோபத்துல அப்படி பண்ணிட்டாரு என்று பொறுமையாக விளக்கி கூறினார். இதை கேட்ட அவந்திகாவின் கண்களில் நீர் கோர்க்க ஆரம்பித்தது. அவளையும் அவள் தம்பியையும் போலவே இந்த மக்களும் இந்த 9 வருடங்களில் எத்தனை துன்பங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்று யோசித்தவளால் அவர்கள் மீது பரிதாபப்படாமல் இருக்க முடியவில்லை. அந்த பெரியவரை பரிவோடு பார்த்த அரவிந்த், விடுங்க ஐயா, நீங்க பண்ணத நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா இனி என்ன பண்ணினாலும் தெளிவா யோசிச்சு பண்ணுங்க. மத்தவங்க சொல் பேச்சு கேட்டு எதுவும் பண்ணாதீங்க என்றான் அன்பாக. இதை கேட்ட அந்த பெரியவர், அரவிந்த் தம்பி, நீங்க ஒரு சாமி, எங்களை காக்க வந்த சாமி. இன்னிலிருந்து நான் உங்களோட தீவிர ரசிகன் என்றார் உரத்த குரலில். அரவிந்திற்கு அவர் சொல்வதை கேட்டு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. இப்போதுதான் யார் சொல்வதையும் கேட்க கூடாது, நீங்கள் சுயமாக முடிவெடுக்க வேண்டும் என்று அரவிந்த் சொல்லிக் கொண்டிருந்தான். அடுத்த நொடி அவன் என்ன சொன்னான் என்பதையே புரிந்து கொள்ளாமல், நீங்க தான் எங்க சாமி என்று குருட்டுத்தனமாக அவன் மீது நம்பிக்கை வைக்கும் அந்த அப்பாவி மக்களை பார்க்கும்போது அரவிந்திற்கு பாவமாகத்தான் இருந்தது. ஒரு வழியாக அவர்களிடம் பேசி அவர்களை அந்த இடத்திலிருந்து அனுப்பி வைப்பதற்குள் அரவிந்திற்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அவந்திகா தன் முன்னால் இருந்த பொருட்களை எல்லாம் பார்த்தாள். இதில் பெரும்பாலானவை பழங்களும் பூக்களும் காய்கறிகளும் தான் இருந்தன. இவை அனைத்தும் அவரவர் வசிக்கும் இடங்களில் விளைந்த பொருட்கள். அவந்திகாவை பார்க்க வரும்போது அவளுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று அவர்களால் முடிந்த இந்த பொருட்களை எல்லாம் அன்பளிப்பாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் கையால் செய்யப்பட்ட ஒரு அழகிய பொம்மை கூட இருந்தது. இதையெல்லாம் பார்த்த அவந்திகாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவந்திகா இவ்வளவு இமோஷனலாக இருப்பதை பார்த்த அரவிந்த் பின்புறம் இருந்து அவள் இடுப்பில் கை போட்டு அணைத்தவன், என்னாச்சு என் தியாவுக்கு என்றான் அன்பான குரலில். லேசாக தலையசைத்த அவந்திகா, தேங்க்யூ அரவிந்த் என்றாள். அரவிந்திற்கு புரிந்தது, அவந்திகா அந்த மக்களின் கதையை எல்லாம் கேட்டு குற்ற உணர்வாக இருக்கிறாள் என்று. இப்போது அவள் சொன்ன தேங்க்யூ கூட அந்த மக்களுக்கு அவன் உதவி செய்ததற்காக அவர்கள் சார்பாக அவள் சொல்லும் தேங்க்யூ தான் என்பதை புரிந்து கொண்ட அரவிந்த் அதை பற்றி மேலும் பேச விரும்பாதவனாக அவந்திகாவின் தோளில் தாடையை வைத்து, அதை விடு அவந்திகா, இன்னைக்கு எனக்கு பெருசா எந்த வேலையும் இல்ல. நாம இங்க வந்து 1 வாரம் ஆகுது, எங்கேயும் வெளியே போகல.
இது உன்னோட ஊரு தானே, நீ எனக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுவியா என்று ஒரு குழந்தை போன்ற குதூகலத்துடன் கேட்டான். அவந்திகா சம்மதமாக தலையசைக்கவும் இருவரும் தங்களது அறைக்கு சென்று குளித்து முடித்து ஊர் சுற்ற கிளம்பினார்கள். அவந்திகா முன்னே செல்ல அரவிந்த் நல்ல பையனாக அவந்திகாவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாள். அவர்கள் எங்கு செல்கிறோம் என்று எந்த இலக்கும் இல்லாமல் காரின் டயர் போன போக்கில் போய்க் கொண்டிருந்தார்கள். 9 வருஷமா இந்த ஊருக்கு வராததுக்கும் எனக்கும் ஏதோ இந்த தெருலாம் மறந்து போன மாதிரி இருக்கு என்று சொன்ன அவந்திகா சிறிது நேரம் வெளியே பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு கடையை பார்த்து, அரவிந்த், இந்த கடைய பாருங்களேன், எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது நான் இங்கதான் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் என்று குதித்தாள். அதை விட்டு சற்று தூரம் சென்றதும், இந்த கடையில செய்யற பர்கர் இருக்கே செம்ம டேஸ்டா இருக்கும், அதுவும் இந்த கடையோட சிக்கன் பர்கருக்கு நான் அடிமை என்று அவந்திகா ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து குதூகலத்தோடு அரவிந்திடம் சொல்லிக் கொண்டிருக்க அரவிந்த் ஒரு புன் சிரிப்போடு அவள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவந்திகா ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல அந்த குட்டி அவந்திகாவின் முகம் அரவிந்தின் கண் முன்னால் தோன்றி மறைந்தது. வாழ்க்கையின் சாதாரண தருணங்களை நினைவு கூர்வது மனதிற்கு எவ்வளவு அமைதியை கொடுக்கிறது என்று அரவிந்த் யோசித்துக் கொண்டிருக்க சட்டென அவந்திகா பேசுவதை நிறுத்தி அமைதியாகிவிட்டதை அப்போதுதான் உணர்ந்தான். அரவிந்த் திரும்பி பார்க்கவும் அவந்திகாவின் பார்வை அங்கிருந்த ஒரு வீட்டின் மீது பதிந்திருப்பதை பார்த்தான். என்னாச்சு அவந்திகா என்று அவன் பாசமாக விசாரிக்க, அரவிந்த், அதுதான் என்னோட வீடு என்று சொல்லும் போதே அவள் முகத்தில் அவ்வளவு சோகம் தெரிந்தது. அரவிந்தும் அந்த வீட்டை பார்த்தான். ஆம், இது அவந்திகாவின் வீடுதான். இந்த வீட்டில்தான் அவனது குட்டி தியா துள்ளி விளையாடி கொண்டிருந்தாள். அவள் தம்பியோடும் அப்பா அம்மாவோடும் சந்தோஷமாக வாழ்ந்த இடம் இதுதான். ஆனால் இந்த வீடு 9 வருடங்களுக்கு முன்னால் தீயில் கருகிவிட்டதாகத்தானே அவந்திகா சொல்லி இருந்தாள். ஆனால் இங்கு தீ பற்றியதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லையே என்று அரவிந்த் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவந்திகா காரை விட்டு இறங்கி அந்த வீட்டை நோக்கி ஓடினாள். அரவிந்தும் அவள் பின்னாலேயே இறங்கி ஓடவும், அரவிந்த், அதோ அங்க ஒரு மரம் தெரியுது பாருங்க, எனக்கும் அந்த மரத்துக்கும் ஒரே வயசுதான். நான் பிறந்த அன்னைக்குதான் அப்பா அந்த மரத்தை வச்சாராம். இதோ இந்த கார்டன்ல தான் நானும் அகிலனும் விளையாடிட்டு இருப்போம். அகிலனுக்கு இந்த கார்டன்ல அமைதியா உட்கார்ந்து இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அங்க பாருங்களேன், அங்க ஒரு உடைஞ்ச பூந்தொட்டி தெரியுதா? அது ஒரு நாள் நான் விளையாடிட்டு இருக்கையில தெரியாம கீழே போட்டு உடைச்சிட்டேன். ஆனா அப்பாவுக்கு அதை தூக்கி போட மனசே இல்ல. அது அப்பாவோட ஃபேவரட், அதனால அது ஒரு ஓரமா கார்டன்லயே வச்சிட்டாரு. இதோ இந்த ஊஞ்சல பாருங்களேன், இந்த வீட்லயே என்னோட ஃபேவரட் இடம் இந்த ஊஞ்சல் தான். எனக்கு எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ஊஞ்சல்ல உட்கார்ந்துதான் ஆடிட்டு இருப்பேன். அப்பாதான் என்ன ஆட்டி விடுவாரு, அதுவும் உயரமா உயரமா ரொம்ப உயரமா ஆட்டி விடுவாரு. இந்த தெருவுல இருக்க எல்லாரையும் நான் பார்க்க முடியற அளவுக்கு உயரமா ஆட்டி விடுவாரு என்று அவந்திகா தன் சிறு வயதில் நடந்த ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொண்டிருக்க கண்கள் விரிய ஒருவித பீதியோடு அதையெல்லாம் பார்த்த அரவிந்த் மென்மையான குரலில், அவந்திகா, ஆனா உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து இந்த வீடும் எரிஞ்சு போயிருச்சுன்னு தானே நீ சொன்ன என்றான். இதை கேட்ட அவந்திகா பேயறைந்தது போல் அரவிந்தை திரும்பி பார்த்து, அரவிந்த், அப்போ உங்க கண்ணுக்கும் இந்த வீடு, இங்க இருக்க எல்லா பொருளும் தெரியுதா என்றாள். இவ்வளவு நேரம் அனைத்தும் தன் கற்பனையில் தெரிவதாக நினைத்துத்தான் அவந்திகா பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது அங்கு உண்மையிலேயே ஒரு வீடு இருக்கிறது. அதுவும் அச்சு பிசகாமல் அவள் சந்தோஷமாக வாழ்ந்த இடத்தை பிரதிபலிப்பதாக இருக்கிறது என்று தெரிந்ததும் அவந்திகா ஏதோ பேயை பார்த்தது போல் பயந்து அந்த இடத்தை விட்டு பின்வாங்கினாள். பாகம் 372. அவந்திகா தன் கற்பனையில்தான் அவள் வாழ்ந்த வீடு தெரிகிறது என்று நினைத்து அரவிந்திடம் கதை சொல்லிக் கொண்டிருக்க, அவந்திகா, 9 வருஷத்துக்கு முன்ன இந்த வீடு எரிஞ்சு போயிருச்சுன்னு சொன்னதானே என்று அரவிந்த் சந்தேகமாக கேட்கவும் தான்
அங்கு உண்மையிலேயே ஒரு வீடு இருப்பதே அவந்திகாவிற்கு தெரிந்தது. ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்? 9 வருடத்திற்கு முன்னால் வீடு மட்டும் இல்லை, அவர்களது கார்டனில் இருந்த மரம் கூட நெருப்பில் கருகி போனது. அப்படி இருக்கும்போது இப்போது அரவிந்தும் அவந்திகாவும் பார்த்து கொண்டிருப்பது என்ன? சட்டென அவந்திகாவின் உடம்பில் நடுக்கம் தோன்றியது. அவள் கால்கள் அவளையும் அறியாமல் பின்னால் நகர்ந்தது. வேகமாக மூச்சு வாங்கிய அவந்திகா அரவிந்தை திரும்பி பார்த்து அவனிடம் ஏதோ சொல்ல வந்த நேரம் அந்த வீட்டின் காம்பவுண்ட் கதவு திறக்கப்பட்டது. உள்ளே இருந்து வெளியே வந்த ஒரு வயதான பெண்மணி, யாருப்பா நீங்க என்று கேட்டுக்கொண்டே அரவிந்தையும் அவந்திகாவையும் மாறி மாறி பார்த்தாள். ஒரு நொடி கண்களை சுருக்கி அவந்திகாவை பார்த்தவரின் முகம் பிரகாசமானது. சின்னம்மா, வந்துட்டீங்களா நீங்க? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நீங்க திரும்பவும் திரும்பி வந்துட்டீங்க என்றாள். ஒரு நொடி அந்த பெண்மணியை நம்ப முடியாத பார்வை பார்த்த அவந்திகா பின்பு வேகமாக முன்னால் சென்று அவரின் கையை இறுக்கமாக பிடித்து, சாந்திமா, நீங்க இங்க என்ன பண்றீங்க என்றாள். அவந்திகாவிற்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து சாந்தி அவர்கள் வீட்டில்தான் வேலை செய்து கொண்டிருந்தாள். 9 வருடத்திற்கு முன்னால் அவந்திகாவின் கம்பெனி கட்டிய அந்த பில்டிங் இடிந்து விழுந்து அவந்திகாவின் குடும்பம் கடனாளி ஆன போது அவர்கள் வீட்டில் வேலை செய்த அனைத்து வேலையாட்களையும் வேலையை விட்டு நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு வந்தார்கள். அப்போதும் கூட சாந்தி அவள் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு வந்து அவந்திகாவின் அப்பாவிடம் கொடுத்து, ஐயா, இத்தனை வருஷமா எனக்காக நீங்களும் அம்மாவும் எவ்வளவோ பண்ணிருக்கீங்க, இந்த பணத்தை வேணாம்னு சொல்லாம வாங்கிக்கோங்க என்றாள். அவளது பாசத்தில் உண்மையில் அவந்திகாவின் அப்பாவும் அம்மாவுமே நெகிழ்ந்துதான் போனார்கள். இல்ல சாந்தி, எங்கனால இந்த பணத்தை வாங்கிக்க முடியாது, வயசான காலத்துல இந்த பணம் உங்களுக்கு உதவியா இருக்கும் என்று சொல்லி அந்த பணத்தை வாங்க மறுத்து விட்டார்கள். சாந்தி அவர்களுடனேயே இருக்கிறேன் என்று எவ்வளவு சொல்லி பார்த்தும் அவந்திகாவின் பெற்றோர் வேறு இடத்தில் வேலை வாங்கி கொடுத்து சாந்தியை அங்கு அனுப்பி வைத்தார்கள். இப்போது இதையெல்லாம் நினைத்து பார்த்த அவந்திகாவால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவந்திகா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒருவேளை நீ டைம் டிராவல் பண்ணி வந்துட்டியா? இல்ல இருக்காது. சாந்தி அம்மாவை நல்லா பாரு, அவங்களுக்கு ரொம்ப வயசாகிருச்சு. 9 வருஷத்துக்கு முன்ன அவங்களுக்கு இவ்ளோ வயசாகல. சோ இது எதுவும் கற்பனை கிடையாது, எல்லாம் நிஜம்தான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் வயதான அந்த சாந்தியின் கையை பிடித்து, சாந்தி அம்மா, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நீங்க எப்படி இங்க வந்தீங்க என்றாள். என்னோட இந்த குட்டி இளவரசிய பாக்குறதுக்காகத்தான் நான் திரும்பி வந்தேன். 7 வருஷமா ஒரு நாளாச்சும் நீங்க வருவீங்க, வந்து இந்த கிழவிய பாப்பீங்கன்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன் சின்னம்மா. ஆனாலும் உங்களுக்கு கல்லு மனசு சின்னம்மா, இத்தனை வருஷமா இந்த ஊர் பக்கமே வராம போயிட்டீங்க என்று சொல்லும் போதே கண்ணீர் வழிந்தது. தன் புடவை முந்தானையை எடுத்து கண்ணீரை துடைத்து கொண்ட சாந்தி அவந்திகாவின் முகத்தில் இருந்த திகைப்பை பார்த்து, சின்னம்மா, இந்த வீடு எப்படி சரியாச்சுன்னு தானே யோசிக்கிறீங்க? நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நரேன் சார் தான் ரொம்ப காசு கொடுத்து இந்த வீட்டை வாங்கினாரு. அதுவும் இந்த வீட்டை திரும்பவும் முன்ன இருந்த நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே மெனக்கெட்டாரு. எப்படியும் நீங்க இங்க திரும்ப வருவீங்க, அப்போ உங்களுக்கு நீங்க சந்தோஷமா வாழ்ந்த இடம் அதே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாரு என்றாள். இதை கேட்ட அவந்திகாவின் முகத்தில் அதுவரை தெரிந்த ஆச்சரியம் மறைந்து நரேனின் பெயரை கேட்டதும் அவள் முகத்தில் வெளிப்படையாக ஒரு பயம் தோன்றியது. பயத்தில் அவள் உடல் சிலிர்த்ததை பார்த்த அரவிந்த் ஆதரவாக அவள் தோள்களை பிடித்து அமைதிப்படுத்தினான். ஆனால் அவந்திகாவின் முகத்தில் தோன்றிய பயத்தை கவனிக்காத சாந்தி, சின்னம்மா, எல்லாம் பழைய மாதிரியே இருக்கு. உங்க பெட்ரூம் கூட 9 வருஷத்துக்கு முன்ன எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாறிடுச்சு. ஏன் சின்னம்மா வெளியவே நிக்கிறீங்க? உள்ள வந்து பாருங்க சின்னம்மா என்று சாந்தி அவந்திகாவின் கையை பிடித்து உள்ளே அழைத்து செல்ல தான் நின்ற இடத்தை விட்டு நகர மறுத்த அவந்திகா, இல்ல சாந்திமா, நான் இப்போதைக்கு உள்ள வரல, நான் கிளம்புறேன், இன்னொரு நாள் வந்து உங்களை பாத்துட்டு போறேன் என்றாள். என்னதான் இது அவந்திகா வாழ்ந்த இடமாக இருந்தாலும் இப்போது இது நரேனுடைய வீடு. நரேனின் வீட்டில் காலடி எடுத்து வைக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. இதை கேட்டதும் சாந்தியின் முகம் சட்டென தொங்கி போனது. சின்னம்மா,
உங்களுக்கு பிடிச்ச கார்லிக் சிக்கன் கூட சமைச்சு வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க பெங்களூரு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சதும் எப்படியும் நீங்க இங்க வருவீங்கன்னு டெய்லியும் நரேன் ஐயா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வைக்க சொன்னாரு என்று ஒவ்வொரு முறையும் சாந்தி நரேனின் பெயரை சொல்லும் போதும் அவந்திகாவிற்கு ஒருவித பயமும் பதற்றமும் சேர்ந்து வந்தது. அதற்கு ஏற்றாற்போல் அவள் போன் வேறு அலறியது. போனில் வந்த புது நம்பரை பார்த்து ஒரு நொடி குழம்பியவள் குழப்பத்துடனேயே போனை எடுத்து காதில் வைக்க மறுபுறம் இவள் கேட்டு பழகிய ஒரு குரல் கேட்டது. ஆனால் மிகவும் பதற்றத்தோடு, அவந்திகா, நீ எங்க இருக்க? இப்ப மட்டும் நீ இங்க வரலனா நரேன் சூர்யாவை அடிச்சே கொன்றுவான் என்றது அந்த குரல். அந்த குரலை வைத்தே அது யார் என்று அவந்திகாவிற்கு தெரிந்தது. அவனும் அவர்களது கேங்கில் ஒருவன்தான். பள்ளி நாட்களில் அனைவரும் கும்பலாக ஒன்றாக சுற்றி திரிவார்கள். ஆனால் அவன் சொன்னதை கேட்ட அவந்திகாவின் புருவம் முடிச்சிட்டது. நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல என்று அவந்திகா கேட்கவும், அவந்திகா, சீக்கிரமா நீங்க கிளம்பி வா, இல்லனா நிலைமை ரொம்பவே மோசமா போயிரும் என்றான் அவன். அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா நான் எதுக்காக அங்க வரணும்? எனக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்று அவந்திகா கேட்கவும், அவந்திகா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? உங்க கம்பெனி குவாலிட்டி செலக்ட் ஆகுறதுக்கு சூர்யா தானே ஹெல்ப் பண்ணுனா, அதனாலதான் இப்ப நரேன் சூர்யாவை அடிச்சிட்டு இருக்கான். ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குற? அவ்வளோ கல் மனசுக்காரி ஆகிட்டியா என்ன என்று போனில் இருந்தவன் அவந்திகாவை திட்டிக் கொண்டிருக்க, இப்போது அவந்திகாவின் இதயம் சூர்யாவிற்காக உருகியது. சூர்யா அவளுக்காக இத்தனை ரிஸ்க் எடுத்திருப்பான் என்று அவந்திகா நினைத்து கூட பார்க்கவில்லை. அந்த நரேனை பற்றி அவந்திகாவிற்கு நன்றாக தெரியும். அவன் குறிக்கோளை அடைவதற்கு எது பிரச்சனையாக இருந்தாலும் அதை துவம்சம் செய்து தன் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்வான். சிறு வயதிலிருந்தே அவனது அணுகுமுறைகள் கொடூரமாகவும் வன்முறைகள் நிறைந்ததாகவும் தான் இருக்கும். என்னதான் சூர்யா அவனோடு ஒன்றாக சேர்ந்து வளர்ந்தவன் என்றாலும், அவனுடைய நண்பன் என்றாலும், நரேன் அதை பற்றியெல்லாம் நினைத்து சூர்யாவை மன்னிக்க கூடியவன் அல்ல. சூர்யாவை அடித்தே கொல்லவும் நரேன் தயங்க மாட்டான். அதைவிட கண்டிப்பாக சூர்யாவின் குடும்ப பிசினஸிற்கு எதிராக நரேன் எதையும் செய்ய துணிவான். இப்படி அடுத்தடுத்த தொடர் சங்கிலிகளை யோசித்துக் கொண்டிருந்த அவந்திகாவிற்கு மறுபுறம் போனில் இருந்தவன் என்ன சொல்லிக் கொண்டிருந்தான் என்பது சுத்தமாக கேட்கவில்லை. ஒரு முறை தன் தொண்டையை சரி செய்து கொண்டவள், இப்போ நீங்கெல்லாம் எங்க இருக்கீங்க என்றால் பதற்றமான குரலில். நம்ம சின்ன வயசுல சந்திக்கிற அதே இடத்துலதான் இருக்கோம் என்று பதில் வரவும், இட்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க வந்துருவேன் என்று சொல்லி போனை கட் செய்த அவந்திகா அரவிந்தை திரும்பி பார்த்து, அரவிந்த், நம்ம வேகமா இங்க இருந்து போகணும். நான் சொல்ற இடத்துக்கு இமீடியட்டா என்ன கூட்டிட்டு போங்க என்றாள். அவந்திகா போனில் பேசியதிலிருந்து ஏதோ ஆபத்து என்பதை மட்டும் புரிந்து கொண்ட அரவிந்த் அதற்கு மேல் பெரிதாக எதுவும் கேட்காமல் அவந்திகா சொன்ன இடத்திற்கு காரை செலுத்தினான். இத்தனை ஆண்டுகளாக அவந்திகா பெங்களூரில் இல்லாமல் இருந்தாலும் அவளுக்கு அங்கிருக்கும் அனைத்து சாலைகளும் அத்துப்படியாகத்தான் இருந்தது. 1/4 மணி நேரத்தில் அவர்கள் யாஹூ கிளப்பை வந்து சேர்ந்தார்கள். காரை விட்டு இறங்கியதும் ஒரு முறை அரவிந்தை திரும்பி பார்த்த அவந்திகா, அரவிந்த், அவங்க என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க, நீங்க உள்ள வர வேணாம், நீங்க கார்லயே இருங்க, நான் உள்ள போயிட்டு சீக்கிரம் வரேன் என்றாள். ஒருவேளை அரவிந்தும் உள்ளே வந்தால் அவளுடைய சிறுவயது தோழர்கள் எல்லாம் நரேனோடு சேர்ந்து கொண்டு அரவிந்தை காயப்படுத்த வாய்ப்பிருக்கிறது என்று அஞ்சினாள் அவந்திகா. அவர்களின் சொற்கள் கூட அரவிந்தை காயப்படுத்தி விடக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்த அவந்திகா அரவிந்தை அங்கு வரவேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாள். ஒரு நொடி மௌனமாக இருந்த அரவிந்த் அவந்திகாவை பார்த்து, ஓகே அவந்திகா, நீ போயிட்டு வா, ஆனா நீ 1/2 மணி நேரத்துல திரும்பி வரலனா நான் உள்ள வருவேன் என்றான். அவந்திகாவும் தலையசைத்து விட்டு ஓட்டமும் நடையுமாக ஒரு பிரைவேட் அறையை நோக்கி ஓடினாள். 9 வருடத்திற்கு முன்னால் அவந்திகாவும் அவளது நண்பர்களும் எப்போதும் இங்குதான் நேரத்தை கழிப்பார்கள். வேகமாக ஓடிச் சென்ற அவந்திகா அந்த அறையின் கதவை திறக்கும் போது உள்ளிருந்து பலமான மியூசிக் சத்தம் கேட்டுக் கொண்டிருந்தது. அங்கு நடுநாயகமாக போடப்பட்டிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு நரேன் அமர்ந்திருக்க, அவன் அருகே எச்சில் கூட விழுங்கும் தைரியமின்றி நடுக்கத்தோடு அமர்ந்திருந்தாள் அலீனா. அவந்திகாவின் மற்ற 2 நண்பர்களும் அவர்களை விட்டு தள்ளியிருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்தார்கள்.
அவர்களுக்கு சூர்யாவை நரேனிடமிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் அப்படி செய்து நரேனின் கோபம் தங்கள் மீது திரும்பிவிட்டால் என்ன செய்வது என்று அவர்களுக்கு அச்சமாக இருந்தது. சிறு வயதிலிருந்தே நரேனின் அடாவடித்தனங்கள் அவர்களை அச்சப்படுத்தி வைத்திருந்தது. அதைவிட இப்போது நரேனின் சொத்து மதிப்பு அபரிமிதமாக வளர்ந்திருந்தது. இந்தியாவிலேயே நம்பர் 1 பிசினஸ்மேனாக நரேன் இருந்தான். அப்படி இருக்க அவனை எதிர்த்தால் அவன் தங்கள் பிசினஸை நாசம் செய்து விடுவான் என்ற அச்சத்தில் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். சூர்யா நரேனின் முன்னால் கீழே மண்டியிட்டிருந்தான். அவன் உதட்டோரமாக ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அவன் முகத்திலும் கைகளிலும் ஆங்காங்கே கன்னிப்போய் ரத்தம் சொட்டிக் கொண்டிருக்க நரேனை நிமிர்ந்து பார்த்த சூர்யா, நரேன் அண்ணா, போதும், அவந்திக்காவை கஷ்டப்படுத்தாதீங்க, பிளீஸ், அவளை விட்டுருங்க என்றான். என்னது, நான் பண்றதெல்லாம் பார்த்தா அவளை கஷ்டப்படுத்துற மாதிரியா இருக்கு என்று நரேன் கோபமான குரலில் கேட்க அவனை பார்த்து கசப்பாக புன்னகைத்த சூர்யா, அப்போ நீங்க பண்றதெல்லாம் அவளை கஷ்டப்படுத்தாதா என்ன? நரேன் அண்ணா, நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க சந்தோஷத்தை பார்த்து நாம சந்தோஷமா இருக்கிறது தான் உண்மையான காதல் என்றான். இதை கேட்ட நரேனின் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை தோன்றியது. போதும், நிறுத்து, காதல்னா என்னன்னு நீ எனக்கு சொல்லித்தர வேணாம் என்று சொன்ன நரேன் சூர்யாவை எட்டி உதைத்தான். அவந்திகா அந்த அறை கதவை திறந்த ஒரே நொடியில் இது நடந்து முடிந்து விட்டது. இப்போது நரேன் சூர்யாவை அடித்ததை பார்த்ததும் இதுவரை அவன் மீது அவந்திகாவிற்கு இருந்த பயமெல்லாம் பறந்து போனது. போதும், நிறுத்து நரேன் என்றால் கர்ஜிக்கும் குரலில். அந்த அறையில் மியூசிக் ஓடிக்கொண்டிருந்ததால் அந்த அறை கதவு திறக்கப்பட்ட சத்தம் யாருக்கும் கேட்கவில்லை. இந்த குரலை கேட்டதும் சூர்யாவை அடிக்க உயர்ந்த நரேனின் கைகள் அப்படியே காற்றில் நின்றது. மாமலை யானையை அடக்க பாகன் வைத்திருக்கும் ஒரு சிறு பிரம்பை போல நரேன் என்னும் இந்த கோபம் கொண்ட சிங்கத்தை அடக்குவதற்கு அவந்திகாவின் இந்த ஒரு வார்த்தை போதுமானதாக இருக்கும். இப்போது மட்டுமல்ல, சிறு வயதிலிருந்தே இப்படித்தான். எப்போதெல்லாம் நரேன் கொடூரமாக மாறுகிறானோ அப்போதெல்லாம் அவனுடைய நண்பர்கள் அவந்திகாவின் உதவியைத்தான் நாடுவார்கள். இந்த நேரத்தில் அவந்திகா இங்கு வருவாள் என்று நரேன் துளியும் எதிர்பார்க்கவில்லை. ஏன், சூர்யாவும் கூட எதிர்பார்க்கவில்லை. அவந்திகா பார்த்துவிடக் கூடாது என்று வேகமாக தன் உதட்டில் வழிந்த ரத்தத்தை துடைத்தான். அவனால் எவ்வளவு இடங்களில் ரத்தத்தை துடைக்க முடியும்? நரேனிடம் இன்று அவன் அவ்வளவு அடிகளை வாங்கி இருக்கிறான். வேகமாக சூர்யாவின் அருகில் சென்று அவனை தாங்கி பிடித்த அவந்திகா, சுகி, உனக்கு ஒண்ணும் இல்லையே என்றாள். அவந்திகாவை பார்த்து அவன் வலுக்கட்டாயமாக சிரிக்க அவன் உதட்டோரம் இருந்த காயம் விரிந்து அதிலிருந்து மீண்டும் ரத்தம் கசிய ஆரம்பித்தது. ஆனால் அதை கண்டு கொள்ளாத சூர்யா சிரித்த முகத்தோடு அவந்திகாவை பார்த்து, தியா, எனக்கு ஒண்ணும் இல்ல, நானும் நரேன் அண்ணாவும் சும்மா விளையாடிட்டு இருந்தோம் என்றான். எது, சாகுற வர அடிக்கிறது தான் உங்க ஊர்ல விளையாட்டா? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் சுகி என்று கடுமையான குரலில் சொன்ன அவந்திகா, சுகி, உன்னால எழுந்து நிக்க முடியுமா என்று கேட்டுக்கொண்டே அவனை எழுந்து நிற்க வைக்க முயற்சித்தாள். அஃப்கோர்ஸ், என்னால முடியுமே, நரேன் அண்ணா ஒன்னும் என்ன அவ்வளவு பலமா அடிச்சிட மாட்டாரு என்று வீராப்பாக சொன்னவன் எழுந்து நிற்க முயற்சிக்க அவனால் முடியாமல் அருகில் இருந்த சோஃபாவை பிடித்து கொண்டு நின்றான். ஓ, இதுதான் லேசா அடிக்கிறதா? இதுக்கு மேல அடிச்சிருந்தா நீ செத்திருப்ப சுகி. வா, நம்ம இப்பவே ஹாஸ்பிட்டல் போலாம் என்று அவன் தோளில் கை போட்டு மெதுவாக அவனை நடக்க வைத்தாள். பாகம் 373. நரேனிடம் அடி வாங்கி கிட்டத்தட்ட எழுந்திருக்க கூட முடியாத நிலையில் இருந்த சூர்யாவை கைப்பிடித்து தூக்கிவிட்ட அவந்திகா, சுகி, வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் என்று அழைக்கவும் சூர்யா நரேனை பார்த்து கொண்டே தயங்கி நின்றான். நரேன் இன்னும் சூர்யாவை அந்த இடத்தை விட்டு போக அனுமதி கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு போகும் தைரியம் சூர்யாவிற்கு இல்லை. நரேனை பார்த்த சூர்யா இவ்வளவு பயப்படுவதை பார்த்த அவந்திகாவிற்கு வருத்தமாக இருந்தது. உண்மையில் சூர்யா நரேனை பார்த்து அச்சப்பட்டான் தான். ஆனால் அது நரேன் தன்னை ஏதாவது செய்து விடுவான் என்ற பயம் இல்லை. அவன் அவந்திகாவை ஏதாவது செய்து விடுவான் என்ற பயம்தான். தன் கைகளை இறுக்கமாக மூடிய அவந்திகா,
சுகி, நீ ஏன் அவனை திரும்பி பார்த்துட்டு இருக்க? அவன் அவ்வளோ தைரியமான ஆளா இருந்தா வந்து நம்ம எல்லாரையும் கொன்னு போட சொல்லு என்று சொன்ன அவந்திகா கோபமாக நரேனை திரும்பி பார்த்தாள். அவள் கண்கள் ஆக்ரோஷத்தில் சிவந்திருந்தது. ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தவள் நரேனை நேருக்கு நேராக பார்த்து, உண்மையில நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? இங்க இருக்க எல்லாரும் ஒன்னத்தானே வளர்ந்தோம். இதோ உன்கிட்ட அடி வாங்கிட்டு நிக்கிறானே, அண்ணா அண்ணான்னு ஒன்னத்தானே தலையில வச்சு கொண்டாடிட்டு இருந்தான். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எழுந்து நிக்க கூட முடியாத அளவுக்கு அவனை அடிச்சிருக்க. லீடர், பெரிய பொடலங்கா லீடர். லீடர்லாம் தன்னை நம்பி வந்தவங்கள காப்பாத்துறவனா இருக்கணும். தன்னை சேர்ந்தவங்களவே காயப்படுத்துற நீ எல்லாம் அந்த லீடருங்கிற வார்த்தைக்கே தகுதி இல்லாதவன் என்று சீறினாள். அவள் சொன்ன வார்த்தைகள் எதுவும் நரேனின் காதில் விழவே இல்லை. அவன் கண்கள் திகைப்பை வெளிப்படுத்தியது. 9 வருடத்திற்கு பின் மீண்டும் அவன் அவந்திகாவை பார்த்தபோது அவள் அவனை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது இங்கு நிற்பவள் 9 வருடத்திற்கு முன் அவனோடு இருந்த அதே அவனுடைய அவந்திகாதான். அவள் இப்படித்தான் எதற்கெடுத்தாலும் பதிலுக்கு பதில் பேசிக்கொண்டு யாராலும் கட்டுப்படுத்த முடியாத நரேனையும் திட்டும் அளவிற்கு தைரியம் கொண்டிருந்தாள். அவந்திகா கேட்பது உண்மைதான். நரேனுக்கு நட்பு என்றால் என்னவென்றே தெரியாது. அவந்திகா மட்டும் இல்லை என்றால் இப்போது இருக்கும் இந்த நட்பு கூட்டம் கூட நரேனுக்கு இருக்காது. எப்போதும் தனியாக இருக்கும் நரேனை அவந்திகாதான் அவளது கேங்கோடு இணைத்து கொண்டாள். அப்போதும் நரேன் மௌனமாக யாரோடும் ஒட்டாதவனாக இருக்கவும், ஏன் நீ அமைதியாவே இருக்க? சரிப்போ, நீ எங்களை விட பெரிய பையனா இருக்க, உன்னை என்னன்னு சொல்லலாம்? இதுவரை இந்த கேங்குக்கு நான் தான் இளவரசியா இருந்தேன். இப்ப நீ வந்திருக்க, பேசாம உன்னை எங்க கேங்கோட ராஜாவாக்கிடலாமா? இல்ல, அது வேணாம். நீ லீடர். ஏன்னா லீடர் தான் இப்படி சிடுமூஞ்சியா இருப்பாங்க என்று சொன்ன அவந்திகா நரேனை பார்த்து கேலி செய்து சத்தமாக சிரித்தாள். அவள் தன்னை கேலிதான் செய்கிறாள் என்று தெரிந்திருந்தாலும் நரேனுக்கு அது பிடித்திருந்தது. அன்றிலிருந்து நரேன் அவர்கள் கேங்கின் லீடரானான். வெறும் வார்த்தைக்காக மட்டுமல்லாமல் அனைவருமே அவனை தங்களுடைய லீடராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த நரேனுக்கு கட்டுப்படாதவள் அவந்திகா மட்டும்தான். இதையெல்லாம் நினைத்து பார்த்த நரேனின் மனம் ஒரு நொடி இளகியது. ஆனால் அங்கு அவந்திகா சூர்யாவை அந்த இடத்தை விட்டு அழைத்து சென்று கொண்டிருப்பதை பார்த்ததும் நரேனின் மனம் மீண்டும் அசூரத்தன்மையை அடைந்தது. அப்போ நீ இங்கிருந்து போக போற, அப்படித்தானே என்று நக்கலாக சூர்யாவை பார்த்து கேட்ட நரேனின் முகத்தில் ஒரு கோரத்தனமான புன்னகை இருந்தது. நரேனை திரும்பி பார்த்த அவந்திகா, நரேன், ஆனாலும் நீ எல்லை மீறி போயிட்டு இருக்க என்றாள். என்னது, நான் எல்லை மீறி போயிட்டு இருக்கேனா? என்டையர் பெங்களூருக்கே தெரியும் புதுசா வந்திருக்கிற பில்டிங் ப்ராஜெக்ட நான் சப்போர்ட் பண்ணலன்னு. அப்படி இருக்கையில என் கூடவே இருந்துட்டு இந்த துரோகி எனக்கு எதிரா அந்த கம்பெனி அப்ரூவல் வாங்குறதுக்கான வேலைய செஞ்சிருக்கான். இவனை மட்டும் நான் எதுவும் செய்யாம விட்டேன்னா நாளைக்கு மத்தவங்க எல்லாம் என்ன பார்த்து என்ன நினைப்பாங்க? இதனால என்னோட பிசினஸ் அஃபெக்ட் ஆகுமே என்று நரேன் பிசினஸ் என்ற வார்த்தையை சொல்லவும் ஒரு அடி கூட முன்னால் எடுத்து வைக்காமல் அப்படியே நின்றான் சூர்யா. நீ ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம்னு இந்த பெங்களூர்ல இருக்கிறவங்க தனியா வேற சொல்லணுமா? இத்தனை வருஷமா உன் கூட இருந்த ஃப்ரெண்டுன்னு கூட மனசாட்சி இல்லாம அவனை இப்படி அடிச்சிருக்கியே, இது ஒன்னும் போதாதா என்டையர் பெங்களூருக்கும் நீ ஒரு சைத்தான்னு தெரிஞ்சுக்க என்றாள் அவந்திகா. கண்டு கொள்ளாத நரேனின் பார்வை மொத்தமும் சூர்யாவின் மீதுதான் இருந்தது. சூர்யாவிற்கு நரேனின் பார்வையின் அர்த்தம் புரிந்தது. நரேன் அண்ணா, நான் ஜெர்ரி பில்டிங் ப்ராஜெக்டுக்கு ஹெல்ப் பண்ணினது என்னோட தனிப்பட்ட செயல்தான். இதுக்கும் என் குடும்பத்துக்கும் பிசினஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன என்ன வேணும்னாலும் செய்யுங்க, ஆனா எங்க குடும்பத்து மேல எந்த கோபத்தையும் காட்டிராதீங்க என்றான். அவனை பார்த்து நக்கலாக சிரித்த நரேன், இட்ஸ் ஓகே சூர்யா, உன் குடும்பத்தையோ பிசினஸையோ நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா என்று சொன்னவனின் பார்வை அவந்திகாவின் மீது நிலைத்து நின்றது. அதை கவனித்த சூர்யா அவன் பேசுவதற்குள் முந்திக் கொண்டு, நரேன் அண்ணா, அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப நீங்க கொஞ்சம் கூட மதிக்கலையா என்றான். இத பத்தி பேசுற தகுதி உனக்கில்ல. நீதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ப மதிக்காம எனக்கு துரோகியா செயல்பட்ட. இப்ப மட்டும் என்னோட டீல் ஓகே ஆகலனா உன்னோட பிசினஸ் இன்னும் 5 மாசம் கூட தாக்கு பிடிக்காது.
என்றான் மிரட்டும் குரலில். தன் பற்களை நரநரவென கடித்த அவந்திகாவிற்கு நரேன் சொல்லாமலேயே அவன் என்ன சொல்ல போகிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. அவன் என்ன சொல்லிவிடப் போகிறான்? இதை சாக்காக வைத்து அவந்திகா அரவிந்தை டிவோர்ஸ் செய்துவிட்டு அவனோடு செல்ல வேண்டும் என்று சொல்ல போகிறான். இதை அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அதே நேரத்தில் சூர்யாவின் மனம் ஆக்ரோஷமானது. நரேன் அண்ணா, இதுதான் உங்க முடிவுனா நம்ம பிசினஸ்ல மோதி பாத்துக்கலாம் என்றான் உறுதியான குரலில். தன் தலைக்கு மேல் கைகளை தூக்கி கை தட்டிய நரேன், வரே வா, ஒரு பொண்ணுக்காக உன்னோட பிசினஸையும் குடும்பத்தையும் கூட தியாகம் செய்ய தயாராகிட்டியா? கிரேட் என்று சொன்னவன் அவந்திகாவை பார்த்து, அவந்திகா, நான் என்ன சொல்ல போறேன்னு கூட நீ கேட்க மாட்டியா என்றான் மிகவும் மெல்லிய குரலில். நீ என்ன கேட்க போறேன்னு தெரியாதா என்ன? சரி சொல்லு, என்னதான் சொல்றேன்னு கேப்போம் என்றாள் வேண்டா வெறுப்பாக. நீ என் கூட என்று சொன்னவன் ஒரு நொடி நிறுத்தி கோபமான அவந்திகாவின் முகத்தை ரசித்து பார்த்துவிட்டு, நீ என் கூட டின்னருக்கு வரணும், அப்புறம் எனக்காக ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் என்றான். அவந்திகாவால் மட்டுமல்ல, சுற்றி இருந்த மற்றவர்களாலும் இதை நம்ப முடியவில்லை. இவ்வளவு எளிமையாக ஒரு விஷயத்தை நரேன் கேட்பான் என்று எப்படி அவர்களால் யூகித்திருக்க முடியும்? கொஞ்சம் திகைப்பான குரலில், இது மட்டும்தானா, வேற ஒண்ணு இல்லையா என்றாள் அவந்திகா. தன் கைகள் இரண்டையும் விரித்த நரேன், இது மட்டும்தான் என்று சொல்லவும் அதுவரை அமைதியாக நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்ற 2 நண்பர்களும் சூர்யாவின் அருகே வந்து அவனை தாங்கி பிடித்து, நரேன் அண்ணா, அவந்திகா சார்பா இந்த டீலுக்கு நாங்களே ஒத்துக்கிறோம். நீங்க சொன்ன இந்த 2 விஷயத்தையும் அவந்திகா செய்வா. நீங்க டின்னருக்கு போங்க, நாங்க சூர்யாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம் என்று சொல்லி சூர்யாவை இரு பக்கமும் பிடித்து அவனை அங்கிருந்து அழைத்து சென்றார்கள். சூர்யா ஏதோ பேச முயற்சிக்க அவனை பேச விடாமல் அவன் வாயை கைகளால் மூடி வெளியே அழைத்து வந்தவர்கள், டேய் சூர்யா, இன்னைக்கு நடந்ததெல்லாம் பார்த்து கண்டிப்பா நீ இன்னைக்கு சாக போறேன்னு நினைச்சோம். நல்ல வேளை நீ பொழைச்சிட்ட. எதையாவது பேசி நீயே வம்ப விலக்கி வாங்கிக்காத என்றார்கள். இதை கேட்ட மற்றொருவன், உண்மையிலேயே இந்த விஷயத்தை இத்தோட முடிச்சுக்கணும்னு நரேன் அண்ணா நினைச்சிருக்காரு. அதான் உன்னை மன்னிச்சு விட்டாரு. இதுக்கு அவரு போட்ட கண்டிஷன்லாம் உண்மையிலேயே ஒரு கண்டிஷனே இல்ல என்றான். இதை கேட்ட சூர்யாவும் அமைதியானான். யோசித்து பார்த்தால் அதுவும் சரி என்றுதான் தோன்றியது. என்னதான் நரேன் அவந்திகாவிற்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தாலும் அவன் நண்பர்கள் மீது எப்போதுமே அவனுக்கு ஒரு அக்கறை இருக்கும். இத்தனை நாட்களில் அவன் ஒரு நாளும் சூர்யாவை மோசமாக நடத்தியது கிடையாது. அவனுடைய பிசினஸிற்கும் கூட நிறைய நன்மைகள் செய்திருக்கிறான். இதையெல்லாம் யோசித்தவன் மீண்டும் உள்ளே செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டு அவர்கள் ஹாஸ்பிட்டலை நோக்கி சென்றான். அதே நேரம் இங்கு பிரைவேட் ரூமில் நரேனுடன் நின்று கொண்டிருந்த அவந்திகா அவனையே கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தாள். நரேன் சூர்யாவை மன்னித்து விட வேண்டும் என்று நினைத்ததால் தான் இவ்வளவு ஒரு சப்பையான கண்டிஷனை போட்டு சூர்யாவை விட்டுவிட்டான் என்பது புரிந்தது. அவந்திகா அசையாமல் அதே இடத்தில் நின்றிருக்க வாசலை நோக்கி சென்ற நரேன் அவந்திகாவை திரும்பி பார்த்து, நம்ம கிளம்பலாம் என்றான். நரேனோடு செல்வது அவந்திகாவிற்கு பிடிக்கவில்லை என்றாலும் சென்றுதான் ஆக வேண்டும். இப்போது அவளுக்கு பின்வாங்க வழி இல்லை. ஒரு பெருமூச்சோடு நரேனை பின்தொடர்ந்து சென்றாள். அவர்கள் வெளியே வரும்போது இந்த கிளப்பின் வாசலில் அரவிந்த் பதற்றமாக இங்கும் அங்கும் நடந்து கொண்டிருப்பது தெரிந்தது. நரேனை பார்த்ததும் அவன் பார்வை கடுமையாகியது. நரேனுக்கும் அப்படித்தான். அரவிந்தை பார்த்ததும் அப்படியே நின்றவன் அவனையே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். இருவரையும் மாறி மாறி பார்த்த அவந்திகாவோ, பார்வையிலே கொல்ற மாதிரி இருந்தா இந்நேரம் இவனுங்க 2 பேரும் 100 தடவை செத்திருப்பானுங்க என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் அரவிந்தின் அருகே சென்று உள்ளே நடந்த அனைத்தையும் சொன்னாள். நரேனோடு டின்னருக்கு போக அவந்திகா சம்மதித்து விட்டாள் என்று தெரிந்ததும் அரவிந்தின் முகம் கோபமாக மாறியது. அதை கவனித்த அவந்திகா, அரவிந்த், இந்த தடவை டெல்லியில நடந்த மாதிரி நரேனால என்ன கடத்திட்டு போக முடியாது. அவன் என்ன ஒன்னும் செய்ய மாட்டான், பயப்படாதீங்க என்றாள். அரவிந்த் எதுவும் பேசாமல் அவந்திகாவையே முறைத்து பார்த்து கொண்டிருக்க ஒரு நொடி தயங்கிய அவந்திகா, அரவிந்த், நீங்க நம்ம ரூமுக்கு போங்க, நான் டின்னர் முடிச்சிட்டு ரூமுக்கு வந்துடுறேன் என்றாள்.
அப்போ உன் கூட டின்னர் சாப்பிடணும், அதுக்கப்புறம் நீ அவனுக்கு ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும், இதுதானே நரேனோட கண்டிஷன் என்று அரவிந்த் மீண்டும் கேட்கவும், ஏன் இதை அவன் கேட்கிறான் என்று தெரியாமல் குழப்பத்தோடு தலையசைத்தாள் அவந்திகா. அவந்திகாவிடம் எதுவும் பேசாத அரவிந்த் நேராக நரேனிடம் சென்று அவன் கையை பிடித்து, ஹாய் மிஸ்டர் நரேன், உங்களை பத்தி என்னோட வைஃப் என்கிட்ட நிறையவே சொல்லிருக்கா. நீங்க அவளுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. சோ நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு டின்னர் ட்ரீட் குடுக்கறதா சரியா இருக்கும் என்றான். எப்போது அவந்திகாவோடு அவன் டின்னருக்கு போகும் பிளான் இப்படி இருவரும் சேர்ந்து அவனுக்கு டின்னர் ட்ரீட் கொடுக்கும் பிளானாக மாறியது என்று தெரியாத நரேன் அரவிந்தையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். இங்கு அவந்திகாவோ சிரிப்பை அடக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தாள். அவந்திகா நரேனோடு டின்னருக்கு வர வேண்டும், அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னானே தவிர அவள் மட்டும் வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அவன் சொல்லிய வார்த்தைகளில் இருந்த சின்ன ஓட்டையை பிடித்துக்கொண்டு அரவிந்த் இப்படி ஒரு திட்டம் போடுவான் என்று அவந்திகா நினைத்து கூட பார்க்கவில்லை. இப்போது நரேனின் முக பாவனையை பார்த்தவளுக்கு சத்தமாக சிரிக்க வேண்டும் போல் தோன்றியது. ஆனாலும் தன் சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு நரேனின் பதிலுக்காக காத்திருந்தாள். நரேனால் என்ன சொல்ல முடியும்? ஓ, கண்டிப்பா போலாமே என்று சொல்லிவிட்டு தன் காரை நோக்கி சென்றவன் அவந்திகாவிற்காக தன் கார் கதவை திறந்துவிட்டு அவளை அழைக்கவும், இல்ல பரவாயில்ல நரேன், நாங்க எங்க கார்லயே வரோம் என்று சொன்ன அவந்திகா மறுபக்கம் திரும்பி சிரித்துக் கொண்டே அரவிந்தின் காருக்கு சென்றாள். ஆம், அவனும் அவளும் இணைந்து இப்போது அவர்கள் என்று பன்மையாகிவிட்டார்கள். ஆனால் நரேன் இன்னும் அவன் என்னும் ஒருமையிலேயேதான் இருக்கிறான். இதை நினைத்து தனக்குத்தானே சிரித்துக் கொண்ட நரேன் தன் காரை ஸ்டார்ட் செய்து முன்னே செல்ல அரவிந்தின் கார் அவனை பின்தொடர்ந்தது. கிட்டத்தட்ட அரை மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் அதிகம் கூட்டம் இல்லாத ஒரு சாதாரண பிரைவேட் ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்தார்கள். இந்த ஹோட்டலை பற்றி அரவிந்திற்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். அவந்திகா எப்படி இதை மறந்திருப்பாள்? இந்த ஹோட்டலுக்கு அருகில்தான் அவந்திகாவும் அவளது நண்பர்களும் படித்த பள்ளி இருக்கிறது. பள்ளியில் இருக்கும் கேன்டீனில் சாப்பிட அவந்திகாவிற்கு பிடிக்காது என்பதால் எப்போதும் மதியம் அவந்திகாவும் அவளது நண்பர்களும் வெளியே சென்றுதான் சாப்பிடுவார்கள். அதனால் இவர்களுக்காகவே இவர்களின் பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து உருவாக்கியதுதான் இந்த பிரைவேட் ரெஸ்டாரண்ட். பார்ப்பதற்கு இது சிறிதாக இருந்தாலும் இங்கு இருக்கும் சமையல்காரர்கள் அனைவரும் மிகச்சிறந்த வல்லுநர்கள் என்றே சொல்லலாம். இந்த இடத்தை பார்த்ததும் அவள் மனதில் அந்த பழைய நினைவுகள் அனைத்தும் ஆக்கிரமித்துக் கொண்டது. அவள் முகமாற்றத்தை பார்த்த நரேனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. அங்கு நரேன் வருவதை பார்த்ததும் வேகமாக அவர்கள் அருகில் வந்த ஒரு பெண்மணி நரேனை பார்த்து முகமெல்லாம் புன்னகையாக, வாங்க வாங்க நரேன் சார் என்றாள். நரேன் அவந்திகாவின் பக்கமாக திரும்பி பார்க்கவும் ஒரு நொடி அவளை கூர்ந்து பார்த்த அந்த பெண்மணி, அவந்திகா மேடம், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களை பாக்குறேன், நீங்க நல்லா இருக்கீங்களா என்று நலம் விசாரித்து விட்டு அவந்திகாவின் கையை பிடித்துக் கொண்டு அவள் அருகில் இருந்த மனிதனை பார்த்தாள். என்னதான் அரவிந்த் மாஸ்க், கூலிங் கிளாஸ், தொப்பி என்று போட்டு தன் முகத்தை மறைத்திருந்தாலும் அரவிந்த் அவந்திகா திருமணம்தான் இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகி இருந்ததே. இப்படி உரிமையாக அவந்திகாவின் கையை பிடித்திருப்பவன் யார் என்று அந்த பெண்ணுக்கு தெரியாதா என்ன? அரவிந்தை வரவேற்பதா வேண்டாமா என்று தெரியாதவள் ஒரு முறை நரேனை பார்த்துவிட்டு அமைதியானாள். பாகம் 374. நரேனையும் அவந்திகாவையும் ஆர்வத்தோடும் அன்போடும் வரவேற்ற அந்த பிரைவேட் ஹோட்டல் மேனேஜர் பெண்மணி அரவிந்திடம் பேசுவதா கூடாதா என்று தெரியாமல் பேந்த முழித்தவள் லேசாக புன்னகைத்துவிட்டு நரேனை பார்த்து, நரேன் சார், எப்பவும் நீங்கெல்லாம் வர்ற அதே ரூம் தானா என்றாள். நரேன் தலையசைக்கவும் அந்த பெண்மணி அவர்கள் மூவரையும் அந்த அறைக்கு அழைத்துச் சென்றாள். அந்த அறையே நரேனின் கேங்கிற்கான அறை. 9 வருடத்திற்கு முன்னால் அவந்திகா, நரேன், சூர்யா இவர்களின் மற்ற நண்பர்கள் அனைவரும் இந்த அறையில்தான் சாப்பிடுவார்கள். இந்த இடம் அவந்திகாவிற்கு அவளது பால்ய காலத்தை நினைவுபடுத்த வேண்டும். அவளுக்கு நரேன் மீது இருந்த அந்த ஈர்ப்பு மீண்டும் வரவேண்டும் என்பதுதான் நரேனின் திட்டம். அவந்திகாவிற்கு இந்த பிரைவேட் ஹோட்டலையும் முக்கியமாக இந்த அறையையும் பார்த்தபோது அவர்களின் பழைய நினைவுகள் எல்லாம் மீண்டு வந்ததுதான். ஆனால் நரேன் நினைத்தது போல எதுவும் இல்லை. அப்படி ஏதாவது ஈர்ப்பு இருந்தால்தானே அது மீண்டும் வருவதற்கு.
அவர்களை அழைத்து வந்த அந்த மேனேஜர் பெண்மணியே பவ்யமாக மெனு கார்டை எடுத்து வந்து நரேனிடம் கொடுத்து அவன் சொல்ல போகும் ஆர்டருக்காக காத்திருந்தாள். மெனு கார்டை பார்க்காமலேயே ஒரே மூச்சில் கிட்டத்தட்ட 25 ஐட்டத்திற்கும் மேலாக ஆர்டர் செய்தான் நரேன். இதையெல்லாம் கேட்ட அந்த பெண்மணியால் அவந்திகாவை திரும்பி பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஏனென்றால் இது அனைத்துமே அவந்திகாவிற்கு மிகவும் பிடித்த உணவுப் பொருட்கள். இத்தனை வருடத்திற்கு பிறகும் நரேன் அனைத்தையும் ஞாபகம் வைத்திருக்கிறான் என்பது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவந்திகாவோ கையை பிசைந்து கொண்டு அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். அவள் நினைத்ததை போல் இல்லாமல் அரவிந்தின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. தன்னிடம் இருந்த மெனு கார்டை அரவிந்திடம் நீட்டிய நரேனின் முகத்தில் அவந்திகாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னெல்லாம் எனக்கு தெரியும் என்பது போல் ஒரு ஆணவம் இருந்தது. நரேன் தன்னிடம் நீட்டிய மெனு கார்டை திறந்து பார்க்காமல் மூடி வைத்த அரவிந்த், இட்ஸ் ஓகே நரேன், நான் ஆர்டர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு கோயின்சிடன்ஸ் பாருங்களேன், நீங்க ஆர்டர் பண்ணின எல்லா ஃபுட்டுமே எனக்கும் என் வைஃபுக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஃபுட்ஸ் என்றான். அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தான் உனக்கு தெரியும், பட் அவளுக்கு பிடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். We are made for each other என்பதை வார்த்தைகளில் சொல்லாமல் சொன்ன அரவிந்த் பெருமிதத்தோடு அவந்திகாவை பார்த்து கொண்டிருந்தான். அவன் பதிலை கேட்ட நரேனுக்கு கோபம் வந்தாலும் அதை கட்டுப்படுத்தி தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டான். தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டவன், அவந்திகா சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம படிச்ச ஸ்கூலுக்கு போய் பார்க்கலாமா என்று இயல்பாக நரேன் கேட்கவும் இப்போதும் அவந்திகாவை முந்திக் கொண்ட அரவிந்த், இட்ஸ் ஓகே மிஸ்டர் நரேன், உங்களுக்கு ஏன் வீண் சிரமம், நாங்களே போய் பாத்துக்கிறோம் என்றான். கோபத்தில் தன் கைகளை இறுக மடக்கிய நரேன் அவந்திகாவின் முன்னால் அரவிந்திடம் மோசமாக நடந்து கொள்ள வேண்டாம் என்ற ஒரே நோக்கத்தில் அமைதியானான். அவந்திகாவோடு அவர்கள் படித்த பள்ளிக்கு சென்றால் அங்கு இருவரும் ஒன்றாக கழித்த நாட்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அவந்திகா தன்னிடம் நன்றாக நடந்து கொள்வாள் என்று நினைத்திருந்த நரேனிற்கு ஆரம்பமே எண்டு காடாக அமைந்துவிட்டது. அடுத்து என்ன பேசுவது என்று அவனை அதிகம் யோசிக்க விடாமல் அவர்கள் ஆர்டர் செய்த சாப்பாட்டை எல்லாம் எடுத்து வந்து வைத்தனர். இத்தனை வருடங்களுக்கு பின்னால் அதே மனத்தோடு அதே வகையான உணவுகளை பார்க்கவும் அவந்திகாவின் நாக்கில் எச்சில் ஊற ஆரம்பித்தது. அவள் வேகமாக தன் தட்டை எடுத்து வைக்கவும் அவளுக்கு பிடித்த ஒவ்வொன்றையும் அவள் தட்டில் எடுத்து வைத்தான் நரேன். அதிலும் கார்லிக் சிக்கனை மட்டும் கொஞ்சம் அதிகமாக வைத்தவன், அவந்திகா உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஸ்கூல் படிக்கையில உனக்கு கார்லிக் சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னு என்னோட பிளேட்ல இருக்கிறதையும் நீ தான் எடுத்து சாப்பிடுவ, இந்தா நிறைய சாப்பிடு என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் அரவிந்தை பார்த்த பார்வையில் ஒரு கர்வம் தெரிந்தது. போச்சு போச்சு, அன்னைக்கு அந்த சூர்யா கூட போனப்போ 2 பேரும் என் பிளேட்ட சிக்கனாலேயே அபிஷேகம் பண்ணின மாதிரி இப்ப இவனுங்க 2 பேரும் ஆரம்பிக்க போறானுங்க போல. கடவுளே, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த சாப்பாட்டெல்லாம் கண்ணுல பாக்குறேன், கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலங்கிற மாதிரி பண்ணிராத என்று தனக்குள்ளேயே புலம்பியவள் அரவிந்தை திரும்பி பார்க்க கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல் சிரித்த முகத்தோடு நரேனை பார்த்த அரவிந்த், என் வைஃப் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கிறதுக்கு தேங்க்யூ மிஸ்டர் நரேன் என்று சொன்னவன் அவந்திகாவை பார்த்து, நல்லா சாப்பிடு அவந்திகா என்றான். இப்போது நரேனின் முகபாவத்தை பார்த்த அவந்திகாவிற்கு சிரிப்புதான் வந்தது. அதே நேரம் தன் முன்னால் இருந்த அரவிந்த் இப்போதுதான் அவந்திகாவிற்கு ராஜனாக தெரிந்தான். 9 வருடத்திற்கு முன்னால் இவர்கள் கேம் விளையாடி கொண்டிருக்கும் போதும் இப்படித்தான். என்னதான் அரவிந்த் அதிகம் பேசவில்லை என்றாலும் அவன் பேசும் ஓரிரு வார்த்தைகளிலேயே எதிராளிக்கு மொக்கை கொடுத்து அழ வைத்து விடுவான். ராஜன் இஸ் பேக் என்று சொல்வது போல்தான் அரவிந்தின் செயல்பாடுகள் இருந்தன. அரவிந்திற்கு அங்கிருந்த உணவுகள் பிடிக்காததை போல் பெரிதாக அவன் எதுவும் சாப்பிடவில்லை. அவந்திகா சாப்பிடுவதையே தான் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்த் அவந்திகாவை பார்க்கும் பார்வையும் அவளை ஒரு குழந்தை போல் அவன் தாங்குவதையும் பார்க்க பார்க்க நரேனுக்கு வயிறு எரிய ஆரம்பித்தது. அவனும் எதுவும் சாப்பிடவில்லை. ஆனால் அவந்திகா நரேனையும் பார்க்கவில்லை, அரவிந்தையும் பார்க்கவில்லை. ஏதோ பல நாள் பட்டினி கிடந்து சாப்பிடுபவள் போல் அங்கிருந்த அனைத்து ஐட்டங்களையும் ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தாள். அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் அங்கு வந்த அந்த மேனேஜர் பெண்மணி, நரேன் சார், பில்ல உங்க அக்கவுண்ட்ல ஏத்திடவா இல்ல இப்போ பே பண்றீங்களா என்று கேட்கவும் தன் பாக்கெட்டில் இருந்த கிரெடிட் கார்டை எடுத்து நீட்டினான் அரவிந்த். வேகமாக அதை வாங்கி அரவிந்திடமே திருப்பி கொடுத்த நரேன்,
இது என்னோட ட்ரீட்டாவே இருக்கட்டும் மிஸ்டர் அரவிந்த். எதுக்காக நீங்க இதுக்கெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாம் அந்த ஜெரி பில்டிங் ப்ராஜெக்ட்ல போட்டிருக்கீங்க. சோ எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல நடுத்தெருவுக்கு வரத்தான் போறீங்க. அப்போ இந்த பணம் உங்களுக்கு தேவைப்படும் என்றான் நக்கலாக. இதை கேட்ட அவந்திகா கோபமாக, நரேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க என்று சீறினாள். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உனக்கே தெரியாதா என்ன? எப்படியும் நீங்க கட்ட போற பில்டிங்க வாங்குறதுக்கு ஒரு பயலும் வரப்போறது இல்ல. ஒரு பில்டிங்க கூட விக்கலனா நீங்க நடுத்தருவுக்கு வந்துதானே ஆகணும் என்றான் அதே நக்கலான தொனியில். அவன் சொல்வதும் சரிதான். அவந்திகா முன்னரே அனைத்தையும் கால்குலேட் செய்து பார்த்தாள். இவர்கள் கட்டும் அனைத்து யூனிட்டும் விற்றால் கூட அரவிந்திற்கு எந்த லாபமும் இருக்க போவதில்லை. ஆனால் அந்த யூனிட்டுகள் மட்டும் விற்காமல் போனால் அரவிந்த் இத்தனை ஆண்டுகள் சம்பாதித்ததை எல்லாம் இழந்து நடுத்தெருவுக்கு வருவதோடு மட்டுமல்லாமல் பெரும் கடனாளியாகவும் ஆக நேரிடும். இதை யோசித்த அவந்திகாவின் உடல் நடுங்கியது. ஆனால் இப்போதும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாத அரவிந்த் நரேனை கூலாக பார்த்து, நரேன், எல்லாத்தையும் இப்பவே முடிவு பண்ணிட்டா எப்படி? பொறுத்திருந்து பாருங்க, ஏதாவது அதிர்ஷ்டத்தால கூட நான் சக்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. சோ பொறுத்திருந்து அப்புறம் ரிசல்ட்ட பாப்போம் என்றான். எனக்கு ரொம்ப பொறுமை எல்லாம் அவசியம் இல்ல. எப்படியும் இன்னும் 2 வாரத்துல நீங்க கட்ட போற யூனிட்ஸ அட்வான்ஸா செல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கல்ல. அப்பவே பாக்குறேன் நீங்க மண்ண கவ்வுறத என்று சொன்ன நரேன் வேகமாக தன் காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். அரவிந்தும் அவந்திகாவும் அவனை பின்தொடர்ந்தார்கள். அடுத்த 15 நிமிட பயணத்தில் கார் ஒரு ஆடம்பரமான ஆடை கடை முன் வந்து நின்றது. அவர்கள் உள்ளே சென்றதும் அவள் அருகே வந்த ஒரு அழகிய இளம்பெண், வெல்கம் சார். வெல்கம் மேம். யாருக்கு ட்ரெஸ் எடுக்கணும் என்று பவ்யமாக விசாரித்தாள். எனக்குத்தான் என்று நரேன் சொல்லவும், திஸ் வே சார் என்று ஆண்களுக்கான கோட் சூட் இருக்கும் இடத்திற்கு அந்த பெண் அவர்களை அழைத்து சென்றாள். அங்கிருந்த ஆடைகளை எல்லாம் சுற்றி முற்றி பார்த்த அவந்திகாவிற்கு அங்கு இருந்த ஒரு ஃபார்மலான கோட் சூட் மிகவும் பிடித்து போனது. அதை பார்த்தவள், இது ரொம்ப நல்லா இருக்கு என்றாள். அதை பார்த்த நரேனின் முகத்தில் புன்னகை தோன்றியது. என்னோட அவந்திகா செலக்ட் பண்ணி அது எப்போ நல்லா இல்லாம இருந்திருக்கு என்று நினைத்தவன், உண்மையிலே நல்லா இருக்கு என்றான். ஆனால் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்காத அவந்திகா அந்த கோட்டை எடுத்து அரவிந்திடம் கொடுத்து, அரவிந்த், நீங்க இந்த கோட்டை ட்ரையல் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு இது ரொம்ப பொருத்தமா அழகா இருக்கும் என்றாள். இதை பார்த்த நரேனின் முகத்தில் இருந்த புன்னகை சட்டென காணாமல் போனது. அவந்திகா, இங்க எனக்கு ட்ரெஸ் எடுக்கத்தானே நாம வந்தோம் என்றான். சோ வாட், உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தா நான் ட்ரெஸ் எடுக்க கூடாதா என்று அரவிந்திடமிருந்து பதில் வந்தது. கோபமாக அரவிந்தை முறைத்து பார்த்த நரேன் அவர்களோடு நின்ற சேல்ஸ் கேர்ளை பார்த்து, அந்த கோட்டை என்று ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போதே, இந்த கோட்டை நான் வாங்கிக்கிறேன் என்று அவனை முந்திக் கொண்டு சொன்னான் அரவிந்த். எனக்கும் இதே கோட்டா வேணும் என்று அடம் பிடிக்கும் குழந்தை போல் நரேன் கேட்கவும் பேந்த பேந்த விழித்த அந்த சேல்ஸ் கேர்ள், சாரி சார், இது எக்ஸ்க்ளூசிவ் மாடல், எங்க கிட்ட ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு. பட் இத மாதிரி எங்க கிட்ட வேற கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு என்றாள். அந்த சேல்ஸ் கேர்ள் அருகே சென்ற அவந்திகாவும், விடு நரேன், அந்த கோட் உனக்கு சூட் ஆகாது, அது அரவிந்துக்கு தான் சூட் ஆகும், உனக்கு நான் வேற பார்த்து கொடுக்கறேன் என்று சொன்னவள் அந்த அறை முழுவதும் நோட்டம் விட்டு அங்கு இருப்பதிலேயே கோமாளித்தனமாக பஞ்சு மிட்டாய் கலரில் இருந்த ஒரு அடர் பிங்க் நிற கோட்டை காட்டியவள், நரேன், நீ இந்த கோட்டை எடுத்துக்கோ, உனக்கு இது செம்மையா இருக்கும் என்றாள். அந்த கோட்டை பார்த்த நரேனின் கண்கள் கோபத்தில் சிவந்தது. ஆனால் அவந்திகாவின் முகத்தில் இருந்த கேலித்தனத்தையும் விளையாட்டுத்தனத்தையும் பார்த்த நரேனின் கோபம் அப்படியே காணாமல் போனது. அவந்திகாவையே கூர்மையாக பார்த்த நரேன் அந்த சேல்ஸ் கேர்ளை பார்த்து, இந்த ட்ரெஸ்ஸ பேக் பண்ணுங்க என்றான். இந்த வார்த்தைகள் அவந்திகாவிற்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. அவளுக்கு தெரிந்து நரேன் இப்படி எது சொன்னாலும் பொறுத்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவன் அல்ல. ஆனால் இன்று அவன் இப்படி பொறுமையாக நடந்து கொண்டதை பார்த்தவளுக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் இருந்தது. இருவரும் அவரவர் ஆடைக்கு காசு கொடுத்துவிட்டு அங்கிருந்து சென்றனர்.
கார் பார்க்கிங்கில் அரவிந்த் முன்னே காரை எடுத்து வர சென்றுவிட ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்த அவந்திகாவின் கையை பிடித்து தன்னோடு நெருக்கமாக நிற்க வைத்தான் நரேன். எதிர்பாராத நேரத்தில் நடந்துவிட்ட இந்த செய்கையால் அவந்திகா கொஞ்சம் நடுங்கித்தான் போனாள். மெதுவாக அவந்திகாவின் முகத்தருகே நெருங்கியவன் அவள் காதுகளில், அவந்திகா, நீ என்ன அவ்வளோ வெறுக்கிறியா என்ன என்றான். இந்த வார்த்தைகள் அவ்வளவு மனசோர்வோடும் வேதனையோடும் வந்து விழுந்தன. ஒரு நொடி அவந்திகா ஸ்தம்பித்துத்தான் போனாள். அவள் அறிந்த நரேன் திமிர் பிடித்தவன், யார் மீதும் அக்கறை கொள்ளாதவன். ஆனால் இப்போது அவள் முன்னால் நின்று கொண்டிருக்கும் நரேன் சோகத்தின் முழு உருவமாக நிற்கிறான். ஒரு நொடி அவனையே பார்த்து கொண்டிருந்த அவந்திகா, நரேன், நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேனா கடைசியில உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இருக்க மாட்டாங்க என்றாள். சோ வாட், ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா என்ன, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதுவே போதும் எனக்கு என்று அடுத்த நொடி நரேனிடமிருந்து பதில் வந்தது. அவன் உதடுகள் கடுமையான வார்த்தைகளை பேசினாலும் அவன் கண்கள் வேதனையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தது. அவந்திகா அவன் கண்களையே பார்த்து கொண்டிருக்க அவர்களுக்கு பின்னாலிருந்து, நரேன், அவந்திகாவை விடு என்று அரவிந்தின் வார்த்தைகள் கோபமாக வந்து விழுந்தன. அதுவரை இருந்த நரேனின் முகபாவம் மாறி இப்போது அவன் முகம் கோபத்தை கொப்பளிக்க ஆரம்பித்தது. நரேன் அவந்திகாவின் கையை விடுவதற்கும் அரவிந்த் அவந்திகாவை தன் பக்கமாக இழுத்து அவளை தோளோடு தோள் சேர்த்து அணைத்து நிற்பதற்கும் சரியாக இருந்தது. மிஸ்டர் நரேன், இனி என் வைஃப் கிட்ட இருந்து தள்ளியே இருங்க என்றான் அரவிந்த் கோபமாக. அரவிந்த் சொல்வதை கண்டு கொள்ளாமல் அவந்திகாவையே பார்த்த நரேன், அவந்திகா, நீயே என்கிட்ட திரும்பி வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் என்றான். இது ஏதோ வீட்டில் சொன்னதை கேட்காமல் வெளியே சென்ற பெண்ணை கண்டிப்போடு வீட்டிற்கு அழைப்பது போல்தான் இருந்தது. அவந்திகாவிற்கு கொஞ்சம் நடுக்கமாக இருந்தாலும் அரவிந்தின் கைகளை பிடித்து ஸ்டெடியாகி கொண்டவள், நரேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, பகல் கனவு கண்டுட்டு இருக்காத என்றாள் கோபமாக. கைகளை மடக்கி கோபமாக அவந்திகாவை பார்த்த நரேன், அவந்திகா, அவன்கிட்ட அப்படி என்னதான் இருக்கு, ஏன் அவனை உனக்கு இவ்ளோ பிடிச்சிருக்கு என்று கேட்டவன் அவந்திகா பதில் சொல்வதற்கு முன்னால், அவந்திகா, உங்க 2 பேரை பத்தி நான் நல்லாவே விசாரிச்சுட்டேன். 10 வருஷத்துக்கு முன்ன ஏதோ வீடியோ கேம் விளையாட்டுல தானே உங்க 2 பேருக்கும் பழக்கம். நீ அவனை மீட் பண்றதுக்காக சென்னை போனப்ப கூட வரேன்னு சொல்லிட்டு வராம ஏமாத்தினவன் தானே இவன். ஏன் அவன் வரலன்னு கேட்டியா நீ? உன்னோட உணர்வுகளோட அவ்வளோ சீப்பா விளையாடினவன் மேல நீ எப்படி இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்க என்று கேட்ட நரேன் அவந்திகாவின் பதிலுக்காக காத்திருக்க அவந்திகா எந்த பதிலும் சொல்லாமல் தலை குனிந்து உதட்டை அழுந்த கடித்து கொண்டிருந்தாள். 9 வருடத்திற்கு முன்னால் நடந்த இந்த சம்பவத்திற்கு இன்னும் அரவிந்த் எந்த பதிலும் சொல்லவில்லை. பாகம் 375. அவந்திகா, இந்த அரவிந்த் ஒரு ஏமாத்துக்காரன். 9 வருஷத்துக்கு முன்ன நீ அவனுக்காக போய் காத்திருந்தும் அவன் உன்னை பார்க்க வரல. அவன் ஏன் உன்னை பார்க்க வரலன்னு கேட்டியா? உன் காதல மதிக்காம உன் ஃபீலிங்ஸ் கூட விளையாண்டவன நீ நம்புற. அவன் கூடவா நீ போகணும்னு நினைக்கிற என்று நரேன் அவந்திகாவை கேள்வி கேட்டு கொண்டிருக்க தன் உதட்டை கடித்து கொண்டு எந்த பதிலும் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தாள் அவந்திகா. அவர்களுக்குள் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் அரவிந்த் இன்று வரை 9 வருடங்களுக்கு முன்பு என்ன நடந்தது என்பதை சொல்ல முன்வரவில்லை. அவனாக சொல்லாமல் அவந்திகாவாக எப்போதும் அதை கேட்கப் போவதும் இல்லை. ஆனால் இருவரது மனதிலும் 9 வருடத்திற்கு முன்னால் நடந்த சம்பவம் ஒரு முள் போல் குத்திக்கொண்டேதான் இருக்கும். அமைதியாக நின்று கொண்டிருக்கும் அரவிந்தையும் அவந்திகாவையும் பார்த்த நரேனின் கண்களில் ஒரு குரூரமான புன்னகை தோன்றியது. அதை கவனித்த அரவிந்த், மிஸ்டர் நரேன், எங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு அவ்வளோ ஆர்வமா என்ன? எங்க விஷயத்த நாங்களே பாத்துக்கிறோம், நீங்க கஷ்டப்படாதீங்க என்றான். இதை கேட்ட நரேன் அரவிந்தையும் அவந்திகாவையும் பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு, ஃபைன் ஃபைன், இப்ப நான் எதுலயும் தலையிடல. நான் தலையிட வேண்டிய நாள் கூடிய சீக்கிரம் வரும். அப்புறம் மிஸ்டர் அரவிந்த், இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னே பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றான். நரேனின் கார் அந்த இடத்தை விட்டு செல்வதையே பார்த்து கொண்டிருந்த அவந்திகா
அரவிந்த் ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்ப்போடு அவன் முகத்தை திரும்பி பார்த்தாள். ஆனால் அரவிந்த் எதுவும் சொல்வதாக இல்லை. அவன் எப்படியும் எதையும் சொல்ல மாட்டான் என்பதை புரிந்து கொண்ட அவந்திகா தன் தொண்டையை செருமிவிட்டு, இட்ஸ் ஓகே அரவிந்த், நாம கிளம்பலாம் என்றாள். அரவிந்தும் அதுவரை எதுவுமே நடக்காதது போல் ஓகே நம்ம கிளம்பலாம் என்று அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். அடுத்து வந்த நாட்கள் அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் நிற்க நேரம் இல்லாமல் கடந்தது. அவர்களது பில்டிங் கம்பெனி தொடர்பான வேலைகள், முன்னர் இருந்த பில்டிங்கை இடிப்பது, புதிய கான்ட்ராக்டுகளை ஏற்பாடு செய்வது, இந்த முதலீட்டிற்கு தேவையான பணத்தை தயார் செய்வது என வேலைகள் மலை போல் குவிந்திருக்க 2 வாரம் 2 நொடி போல கடந்து போனது. ஓரளவிற்கு அனைத்து ஃபார்மாலிட்டிஸும் முடிந்திருந்தது. அவர்கள் கட்டப்போகும் பில்டிங்கை முன்னரே விற்பதற்கான ஃப்ரீ சேல்ஸிற்கான அப்ரூவலும் கிடைத்திருந்தது. நாளை ஃப்ரீ சேல்ஸ் என்னும் நிலையில் இன்று அரவிந்தும் அவந்திகாவும் முக்கியமான 4-5 நபர்களோடு ஒரு சின்ன மீட்டிங்கை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அரவிந்த் அவர்களிடம் நாளை ஃப்ரீ சேல்ஸிற்கான ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்க இங்கு அவந்திகா சம்பத் தயார் செய்திருந்த பட்ஜெட் ஃபார்மை பார்த்து கொண்டிருந்தாள். 9 வருடத்திற்கு முன்னால் இருந்த இந்த கட்டிடத்தின் மதிப்பையும் இப்போது அதற்கு ஆகப்போகும் செலவையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ந்திருந்தது. அதிலும் இப்போது ஒரு கட்டிடம் கட்ட தேவையான மணல், சிமெண்ட், கம்பி, ஆட்கூலி என்று அனைத்தையும் கூட்டி பார்க்கும் போது அவந்திகா மயக்கம் போட்டு விழும் அளவிற்கு ஒரு தொகை வந்து நின்றது. இப்போது நஷ்ட ஈடு கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த 100 பேருக்கும் 1 பைசா வாங்காமல் இவர்கள் வீடு கட்டி கொடுக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து இன்னும் 200 வீடு கட்டுவதாக திட்டம் போட்டிருந்தார்கள். இந்த 200 வீடும் முழுமையாக விற்றால் கூட கண்டிப்பாக அரவிந்திற்கு நஷ்டம் வருவது உறுதி. ஒருவேளை அந்த 200 வீடுகளும் விற்கவில்லை என்றால் அரவிந்த் கை நட்டப்படுவதோடு இனி அவன் ஆயுசிற்கும் கடனாளியாக இருக்க வேண்டியதுதான். இதை நினைத்த அவந்திகாவின் மனம் சோகத்தில் ஆழ்ந்தது. அங்கு வந்திருந்தவர்கள் அவந்திகாவிடம் ஏதோ கேட்டபோது கூட அவந்திகா ஏதோ கவனத்தில் அவர்களை கவனிக்காமல் இருக்கவும் அரவிந்த் அவர்களிடம் பேசி வழி அனுப்பிவிட்டு அவந்திகாவிடம் வந்தான். அப்போது கூட அவள் அந்த பட்ஜெட் பேப்பரை தான் தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தாள். மெதுவாக அவள் பின்னால் வந்து அவள் கழுத்தில் தலை சாய்த்தவன் அவள் கையில் இருந்த அந்த பட்ஜெட் பேப்பரை வாங்கி அருகில் இருந்த டேபிளில் வைத்தான். அவந்திகா எதுவும் பேசவில்லை. அவள் முகம் சோகத்தில் தான் இருந்தது. அவளை தன்புறமாக திருப்பியவன் அவள் தாடையை பிடித்து நிமிர்த்தி தன்னை பார்க்க வைத்தான். என்னாச்சு தியா என்றான் மிகவும் மென்மையான குரலில். அவந்திகா அப்போதும் எதுவும் பேசவில்லை. அவள் கண்களில் நீர் கோர்த்திருந்தது. அவளை இன்னும் நெருங்கி வந்து அவளை தன்னோடு சேர்த்து அணைத்தவன், ஏந்தியா என்கிட்ட பேச மாட்டியா என்று அவன் வசீகரிக்கும் குரலில் கேட்கவும் அவன் அவளை சமாதானப்படுத்தத்தான் இப்படி பேசுகிறான் என்பது அவந்திகாவிற்கு நன்றாக புரிந்தது. அரவிந்த், உண்மையிலேயே இந்த பில்டிங் ப்ராஜெக்ட நம்மளால சமாளிக்க முடியுமா என்றாள். தியா, நம்ம நினைக்கிறத விட எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீ வேணும்னா பாத்துட்டே இரு. இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு கோடிக்கணக்குல லாபம் வர போகுது. பாரேன், யாருக்கு தெரியும், நான் நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. என்ன, நான் சினிமாவை விட்டுட்டு ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆக போறேன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு என்று அரவிந்த் அவந்திகாவை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஏதேதோ கதை சொல்லிக் கொண்டிருக்க அவனை கூர்மையாக பார்த்த அவந்திகா, அரவிந்த், நீங்க காமெடி பண்ண ட்ரை பண்றீங்களா என்ன? ஆனா உங்களுக்கு இது கொஞ்சம் கூட செட் ஆகவே இல்ல என்றாள். உண்மைதான். அவன் எவ்வளவு முயன்றாலும் அவனால் அவந்திகாவை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முடியவில்லை. ஒரு நொடி அமைதியாக அவந்திகாவையே பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் மென்மையாக அவள் நெற்றியில் முத்தம் கொடுத்து, தியா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எல்லாம் பாசிட்டிவாவே நடக்கும்னு நம்புவோம். பாசிட்டிவா நடக்கும் என்று சொன்னவன் அவந்திகாவை இறுக கட்டிக்கொண்டு அவள் முகத்தை தன் மார்பில் சாய்த்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் அவர்கள் அறைக்கதவு வேகமாக திறக்கப்பட்டது. சம்பத்தான் பதற்றத்தோடு உள்ளே வந்தான். அவந்திகாவும் அரவிந்தும் இருக்கும் நிலையை பார்த்தவன், சாரி சார்
என்று சொல்லிவிட்டு வெளியே செல்ல போகவும் அவந்திகா வேகமாக அரவிந்தை விட்டு விலகி நின்றாள். சம்பத் எப்போதும் இப்படி கதவை தட்டாமல் உள்ளே வரும் பழக்கம் உடையவன் அல்ல. இப்போதுதான் அரவிந்தோடு பேசிக் கொண்டிருந்து விட்டு சென்றான். அப்படி இருக்கும் போது இவ்வளவு பரபரப்பாக உள்ளே வருகிறான் என்றால் ஏதாவது முக்கியமான விஷயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அரவிந்த், இட்ஸ் ஓகே சம்பத், என்ன விஷயம் என்றான் சீரியஸான குரலில். சார், உடனே நியூஸ் போட்டு பாருங்களேன் என்று அவன் பரபரக்கவும் அப்போதே அரவிந்த் நியூஸை ஆன் செய்து பார்த்தான். சொல்லி வைத்தது போல் அனைத்து நியூஸ் சேனல்களிலும் 9 வருடத்திற்கு முன்னால் அந்த பில்டிங்கில் என்ன நடந்தது என்பதை குறித்துத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். 9 வருடத்திற்கு முன்னால் தரமில்லாமல் சரிந்த கட்டிடத்தை சூப்பர் ஸ்டார் அரவிந்த்ராஜ் சரி செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அந்த கட்டிடத்தில் தரமில்லாத கம்பிகளை பயன்படுத்திய தான் அந்த கட்டிடம் 9 ஆண்டுகளுக்கு முன் சரிந்து விழுந்தது. இப்போது அந்த பழைய கட்டிடத்தை அப்புறப்படுத்தி மீண்டும் புது கட்டிடம் கட்டுவதற்கு பல கோடிகள் செலவாகும் நிலையில் இதை ஆக்டர் அரவிந்த்ராஜால் தனிப்பட்ட முறையில் எப்படி செய்ய முடியும் என்று சொன்னவர்கள் தற்போதைய மணல் விலை, சிமெண்ட் விலை என்று ஒரு கட்டிடம் கட்ட என்னென்ன தேவையோ அதை அனைத்தையும் லிஸ்ட் போட்டு சம்பத் தயாரித்து இருந்ததை விடவும் ஒவ்வொரு நியூஸ் சேனலிலும் ஒவ்வொரு பட்ஜெட்டை தயார் செய்திருந்தார்கள். இறுதியில் நாளை நடக்க இருக்கும் ஃப்ரீ சேல்ஸில் 200 வீடுகளும் விற்றால் கூட அரவிந்த்ராஜால் இந்த கட்டிடத்தை தரமாக கட்ட முடியாது. கண்டிப்பாக இவரும் மட்டமான கட்டிடமாகத்தான் கட்டப்போகிறார் என்ற கன்க்ளூஷனிற்கு வந்திருந்தார்கள். இன்டர்நெட்டிலும் இதே செய்திதான் வைரல் ஆகிக் கொண்டிருந்தது. இவை அனைத்தையும் விட உச்சகட்டமாக எப்படியும் அரவிந்த் கையில் எடுத்திருக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஒரு மிகப்பெரிய தோல்வியாகத்தான் இருக்க போகிறது. அது எவ்வளவு நஷ்டத்தை கொண்டு வரும், இப்போது இருக்கும் அரவிந்தின் சொத்து மதிப்பு என்ன, அவனுக்கு எவ்வளவு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது, இந்த கட்டிடத்தை கட்டி முடித்த பின் அரவிந்தின் நிலை என்ன ஆக போகிறது என்று ஒரு நியூஸ் சேனலில் 10 பேர் கொண்ட குழு தீவிரமாக விவாதித்துக் கொண்டிருந்தது. மற்றொரு சேனலில் சில காவி உடை அணிந்த ஆன்மீகவாதிகளை அழைத்து உட்கார வைத்து அரவிந்த் கட்டப்போகும் அந்த பில்டிங்கில் 9 வருடத்திற்கு முன்பே 20 நபர்கள் விபத்தில் இறந்திருப்பதால் அவர்களது ஆத்மா அங்குதான் உலாவிக் கொண்டிருக்குமா, அவற்றால் அங்கு புதிதாய் வீடு வாங்குவோரின் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு விவாதம் போய்கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்த அவந்திகாவிற்கு அழுவதா சிரிப்பதா என்றே தெரியவில்லை. இந்த நியூஸ் சேனலை விட அதிகமாக யூடியூப்களில் கண்டென்ட் குவிந்து கொண்டிருந்தது. இதையெல்லாம் பார்த்து சஞ்சலம் அடைந்தவர்கள் தங்களுக்கு வீடு வேண்டாம், நஷ்ட ஈடாக பணம்தான் வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். இவங்கனால எப்படி நல்லா வீடு கட்டித்தர முடியும்? கண்டிப்பா தரமில்லாத பொருளை போட்டுதான் வீடு கட்டுவாங்க. அதுக்கு எங்களுக்கு எங்க காசை திருப்பி கொடுத்தா போதும். வீடுனா நிம்மதியா வாழணும். ஆனா இவங்க கட்ட போற வீட்டுல எப்ப பைப் உடைஞ்சு ஒழுகும், எப்ப வீடு இடிஞ்சு விழுன்னு பயத்தோடவே என்னால வாழ முடியாது. அந்த வீட்டை சுத்தி ஒரு பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு. முதல்ல அங்க வீடு கட்டவே கூடாது என்று அடுத்தடுத்து கமெண்ட்டுகள் வேறு வந்து குவிய ஆரம்பித்தன. இன்னும் அரவிந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகளை ஆரம்பிக்கவே இல்லை. இன்னும் ஃப்ரீ சேல்ஸுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கூட கொடுக்கவில்லை. ஆனால் அதற்குள்ளாக அவன் கட்டப்போகும் வீட்டிற்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதில் வந்திருக்கும் கமெண்ட்டுகளில் ஒரு கமெண்ட் கூட அரவிந்திற்கும் அவன் கட்டப்போகும் வீட்டிற்கும் ஆதரவாக இல்லை. இப்படி இருக்கும் போது எப்படி அவர்களால் தொடர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பார்க்க முடியும்? அதைவிட யார் இவர்களது வீடுகளை ஃப்ரீ சேல்ஸில் வாங்குவார்கள்? ஃப்ரீ சேல்ஸில் வீடுகள் எதுவும் விற்கவில்லை என்றால் இவர்களுக்கு பேங்கில் இருந்து லோன் கூட கிடைக்காது. இதையெல்லாம் பார்த்து நொந்து போன சம்பத், சார், இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம வேணும்னா நம்ம ஃப்ரீ சேல்ஸ் டேட்டை தள்ளி வச்சுக்கலாமா என்றான். அந்த நியூஸை பார்த்த போதும் சரி, இப்போது சம்பத் சொல்வதை கேட்ட போதும் சரி, அரவிந்தின் முகத்தில் எந்த விதமான பதற்றமும் இல்லை. எப்போதும் போல் கூலாக நின்று கொண்டிருந்தான். அவந்திகா தன் கையை மடக்கி, இதெல்லாம் அந்த நரேனோட வேலைதான் என்றாள். 2 வாரமாக நரேன் ஒன்றும் செய்யாமல் அமைதியாக இருந்தான். நாளை ஃப்ரீ சேல்ஸ் என்னும் நிலையில் இப்போது அவனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டான். அந்த நரேனுக்கு என்னதான் பிரச்சனை? நான் சந்தோஷமா இருந்தாவே அவனுக்கு பொறுக்காது. அதனாலதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் என்று சொல்லி தன் பல்லை நரநரவென கடித்த அவந்திகா அரவிந்தை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் முகத்தில் இருந்த அமைதியை பார்த்த சந்தேகத்தோடு, அரவிந்த்,
இப்படித்தான் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னவே தெரியுமா என்று கேட்கவும் லேசாக தலையசைத்த அரவிந்த், 2 வாரமா எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சுல, அப்பவே தெரியும் ஃப்ரீ சேல்ஸுக்கு முன்னதான் அந்த நரேன் நமக்கு பிரச்சனை கொடுப்பான்னு என்றான் அரவிந்த். அவன் சொல்வதை கேட்டு பொறுமையாக தலையசைத்த அவந்திகாவும் சம்பத்தும், ஓ அப்ப இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் என்றனர் கோரஸாக. இருவரையும் மாறி மாறி பார்த்த அரவிந்தின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றியது. பெருசா ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, பாத்துக்கலாம் என்றான். அரவிந்தின் பதிலை கேட்ட அவந்திகாவிற்கும் சம்பத்திற்கும் என்ன ரியாக்ட் செய்வது என்றே தெரியவில்லை. 2 நிமிடங்கள் அப்படியே நின்று கொண்டிருந்த சம்பத், அப்ப ஓகே சார், நான் கிளம்புறேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கிளம்பினான். சம்பத் சென்ற பிறகு அவந்திகா அரவிந்தின் அருகே சென்று அமரவும் என்றுமில்லாத அதிசயமாக அப்படியே அவந்திகாவின் இடுப்பை கட்டி பிடித்து அவள் மடியில் படுத்தான் அரவிந்த். ஒரு நொடி பதறிப்போன அவந்திகா, ஐயோ அரவிந்த் என்னாச்சு என்று கேட்கவும், ஏன் தியா, ஏதாச்சும் ஆனாதான் நான் உன் மடியில படுக்கணுமா என்ன? என் பொண்டாட்டி மடியில நான் படுக்க கூடாதா என்று முகத்தில் எந்த உணர்ச்சியும் காட்டாமல் இயல்பாக சொன்னான் அரவிந்த். அவன் எதையும் வெளியே சொல்லவில்லை என்றாலும் அவன் மனம் எதையோ நினைத்து கவலையில் இருக்கிறது என்பதை அவந்திகாவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அது என்னவென்று கேட்டு அவந்திகா அரவிந்தை கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. எதுவும் பேசாமல் மென்மையாக அவன் தலையை வருடிவிட ஆரம்பித்தாள். சிறிது நேர அமைதிக்கு பின், அரவிந்த் இப்ப கூட ஒன்னும் ஆகிடல, நம்ம வேணும்னா இந்த பில்டிங் ப்ராஜெக்ட டிராப் பண்ணிரலாம், வேற ஏதாச்சும் வகையில அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணலாம் என்றாள். அவள் இடுப்பை இன்னும் இறுக்கமாக கட்டிப்பிடித்த அரவிந்த், தியா அப்போ நீ என்ன நம்பலையா என்றான். வேகமாக தலையசைத்த அவந்திகா, இல்ல அரவிந்த் அப்படி இல்ல, பட் இந்த ப்ராஜெக்ட் என்று அவள் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போதே, இந்த ப்ராஜெக்ட் பெரிய சக்சஸ் ஆகும், அத மட்டும் நம்பு. சப்போஸ் இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆனாலும் இட்ஸ் ஓகே தியா, நீ என் கூட இருப்ப, நான் உன் கூட இருப்பேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம். எப்பவும் நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான். அவந்திகாவின் கண்களில் நீர் கோர்த்தது. அப்படியே கீழே குனிந்து அரவிந்தின் முகமெங்கும் ஆசையாக முத்தமிட்டவள், லவ் யூ அரவிந்த், எப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஹேண்டில் பண்ணலாம் என்றாள். மறுநாள் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டுமே, இந்த இரவு அவள் மடியில் அவனும் அவன் மார்பில் அவளும் இந்த உலகம் மறந்து கவலைகள் துறந்து நிம்மதியாக உறங்கி போனார்கள்.